ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் பயப்படாத சாலிடாக அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிக்கலாம். ஸோ பாருங்கள், என்னென்ன டாபிக்னா உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, வட்டமேஜை மாநாடுகள், முதல் வட்டமேஜை மாநாடு, காந்தி இருவின் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் இரண்டாம் வட்டமேஜை மாநாடு, மறுபடியும் ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் வகுப்புவாத தீர்மானம், பூனா உடன்பாடு, அதுக்கப்புறம் மூன்றாம் வட்டமேஜை மாநாடு. இது எல்லா டாப்பிக்குமே இந்த ஒரே சட்டமறுப்பு இயக்கத்தில் கவர் ஆகிடும். ஏன் அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கம் 1930 34 வரைக்கும் நடந்திருக்கும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல தான் பார்த்துட்ருக்கோம். என்னது, நம்ம பேராசிரியர் ஐயா கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த புக்கில் இருந்து தான் பார்க்குறோம். சரி, வாங்க போகலாம். பாருங்கள், சட்டமறுப்பு இயக்கம் 1930 1934 வரைக்கும். எப்போவுமே நாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கிறத நம்ம படித்து வச்சுப்போம். அது நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம படித்து வச்சுருப்போம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. நாம் நமது கோட்பாட்டில் உறுதியாகவும் தீர்மானத்தில் திடமாகவும் இருப்போம். சத்தியாகிரகத்தை நடத்தும் போது தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம், ஆனால் அது தோல்வி அல்ல. தோல்வியே ஏற்படினும் அதுவே பெரிய வெற்றியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்காங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தோல்வியே ஏற்பட்டாலும் அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக தான் கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நாம் நமது கோட்பாட்டில் உறுதியாகவும் தீர்மானத்தில் திடமாகவும் இருப்போம். சத்தியாகிரகத்தை நடத்தும் போது தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம், ஆனால் அது தோல்வி அல்ல. தோல்வியே ஏற்படினும் அதுவே பெரிய வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்தை துவக்குவதற்கான சூழ்நிலை உருவாகுது. ஏன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சௌரி சௌரா சம்பவத்தில் ஒரு 22 போலீஸ்காரர்கள் கொளுத்தப்பட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிடுவாங்க. எப்போ? 1922 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காந்தி வாபஸ் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி 1923 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தேர்தலில் போட்டி போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1923 1926 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்படுத்திட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்தை ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த சூழ்நிலைகளில் சட்டமறுப்பு இயக்கம் உதவுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பின்னர் சட்டமறுப்பு இயக்கத்தை துவக்குவதற்கான சூழ்நிலை உருவாயிற்று. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யத்துக்காக போராடுவதென தீர்மானித்தது. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? நம்ம ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கியிருப்பார். அவர் தான் என்ன சொல்லுவார்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை முழு சுதந்திர நாளாக நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு இந்த மாநாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. பூரண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாநாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இங்கிலாந்தில் புதிதாக பதவிக்கு வந்த தொழில் கட்சி அரசாங்கமும் இந்திய பிரச்சனையை தீர்க்கும் என்ற நம்பிக்கை தலைவர்களுக்கு ஏற்படவில்லை. மக்கள் அரசாங்கத்தின் அடக்குமுறையை பொறுத்தனர். விவசாயிகளும் தொழிலாளர்களும் பிறரும் விஷம் போல் ஏறிய விலைவாசியால் பெரிதும் அவதிவிட்டனர். ஏன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பெருசாக அவதிக்குள்ளாகிறாங்க. அதனால் காந்தியின் கட்டளையின்றி காந்தியின் கட்டளையின்றிய விவசாயிகள் வரிகுடா இயக்கத்தை துவக்கி விடுவதற்கான வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜே கிருபால்னி. கிருபால்னி என்ன சொல்கிறாங்க? காந்தி சொன்னாதான் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் காந்தி சொல்லாமலேயே மக்கள் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு ஜேபி கிருபால்னி சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தொழிலாளர் இயக்கம் தீவிரமடைய துவங்கியது. இளைஞர்கள் பொறுமை இழந்து வன்முறை செயல்களில் ஈடுபட துவங்கினர். இளைஞர்களுக்கெல்லாம் பொறுமையே இல்லை, பொறுமையாக போயிடுச்சு. அதனால் இளைஞர்கள் எல்லாமே வன்முறையில் ஈடுபடணும்னு ஸ்டார்ட் ஆகுறாங்க. லாகூர் காங்கிரஸ் தீர்மானித்தபடி 1930 ஜனவரி 26ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு ஃபுல்லாக சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. எப்போ? ஜனவரி மாதம் 1930 26ஆம் தேதி ஜனவரி மாதம். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சுதந்திர தினமாக கொண்டாடுறாங்க. அதனால் ஊக்கம் பெற்ற காந்தி அவரோட 11 அம்ச கோரிக்கையை வெளியிடுவார்.
காந்தி வந்து எத்தனை 11 அம்ச கோரிக்கை, ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா 14 அம்ச கோரிக்கை வரும். ஓகேவா, அதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளில் மாற்றத்தை வேண்டிய காந்தியின் அந்த கோரிக்கைக்கு வைசிராய் இருவின் பிரபு செவி மடுக்காமையால் இறுதி வரை போராட முடிவு செய்தார். பார்த்தீங்களா, ஏன்னா இருவின் பிரபு வந்து காந்தியோட 11 அம்ச கோரிக்கைக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார். ஏன் அப்படின்னா அது வந்து முரண்பாடாக இருக்குது, இது வந்து எங்களுக்கே அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்து தரமாட்டார். யார்? நம்ம இருவின் பிரபு. அடுத்து பாருங்கள், உப்பு சத்தியாகிரகம் ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. உப்பு சத்தியாகிரகம். காங்கிரஸ் செயற்குழு சபர்மதி ஆசிரமத்தில் கூடியது எப்போ? 1930 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள். ஓகேவா, ஒரு 3 நாள் வந்து இந்த டேட்டில் வந்து கூடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கூட்டத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துவதற்கான முழு அதிகாரமும் காந்திக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காந்தியடிகளோட தலைமையில் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க. காந்தி உப்பு சத்தியாகிரக சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்த போவதை அறிவிக்கிறார். அதனால் அடித்தட்டு மக்களோட அடிவயிற்றை தொட்ட உப்பு வரி எதிர்ப்பை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேய அரசுடன் மோத துணிந்த காந்தியை அப்போது பலரும் எள்ளி நகையாடினர். கோலியாத்தை எதிர்க்க வந்த டேவிட் போல காட்சியளித்தார் காந்தி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மார்ட்டின் லூதரின் மறுப்பை மதிக்காத பழங்கால போப்பாண்டவரை போன்று காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தையும் தேநீர் கிண்ணத்தில் எழுந்த புயல் அப்படின்னு சொல்லி கருதுகிறார் இருவின் பிரபு. பாருங்கள், இருவின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேநீர் கிண்ணத்தில் எழுந்த புயல்னா அந்த ஒரு கப்பில் டீ இருக்குது அப்படின்னா அந்த டீயில் புயல் வந்து அப்படி இருக்கும், சும்மா அங்கேயும் அந்த லக்குலியோட இடத்துல சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து கம்பேர் பண்ணி சிரிக்கிறார். யார்? நம்ம இருவின் பிரபு. காந்தி தலைமையிலலாம் இருந்தால் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதிகார வர்க்கம் அதை கிண்டர் கார்டன் கிளர்ச்சியாக கருதியது. அதிகார வர்க்கம் வந்து காந்தியோட இந்த முடிவை வந்து கிண்டர் கார்டர் அப்படின்ற ஒரு கிளர்ச்சியாக வந்து கருதுகிறாங்க. ஒரு கோப்பையில் கடல் நீரை காய்ச்சுவதால் பிரிட்டிஷ் பேரரசை பதிவிறக்கம் செய்ய முடியாது என கேலி பேசினர். அரை பைத்தியத்தின் கற்பனையும் போராட்டமே இது. பார்த்தீங்களா, ஒரு அறப்பைத்தியம், ஒரு அறமெண்டல் இருந்தானா அவனோட கற்பனை போராட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. யாரை? காந்தியடிகளை. காங்கிரஸ் தலைவர்களில் பலரும் உப்புக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு என கேள்வி கேட்டனர். காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காந்தியை கேள்வி கேட்குறாங்க. ஏன்டாடே, நீங்களாம் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நீங்களாம் வந்து இப்படி படிச்சிருக்கீங்க, பெரிய மனுஷன் காந்தின்றவர், ஆனால் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி உப்புக்கும் சுதந்திரத்துக்கும் என்னடா சம்மந்தம், அதை வச்சு இந்த ஆள் என்னடா பண்ண போகிறாரு அப்படின்ட்டு காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உண்ணாவிரதம், சர்க்கா போன்று இதுவும் காந்திக்கு ஒரு ஓய்வு நேர விளையாட்டு என்று மோதிலால் நேரு கருதினார். பாருங்கள், மோதிலால் நேரு வந்து என்ன சொல்கிறாரு, காந்திக்கு இதுவும் ஒரு விளையாட்டாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேவா, ஒரு ஓய்வு நேர விளையாட்டு இது அப்படின்னு. பாருங்கள், தண்டி யாத்திரை சரியான இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா, தண்டி யாத்திரை அப்படின்ற ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். 2A கூட பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க, அது எந்த வழியாக வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவை கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்தியா லெவலில் நடந்திருக்கும் பாருங்கள். ஆனால் காந்தி அப்படி நினைக்கவில்லை. உப்பு சத்தியாகிரகத்தை மிகவும் வலிமை வாய்ந்த அறப்போர் ஆயுதமாக கருதினார். யார்? காந்தி. முன்னமைய அறிவித்தவாறு 1930 மார்ச் 12ஆம் நாள் 78 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஓகேவா, எத்தனை? 78 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரம சீடர்களுடன் சபர்மதியிலிருந்து 385 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தண்டிக்கு பாத யாத்திரையாக புறப்படுறார். எங்கே? தண்டிக்கு வந்து பாத யாத்திரையாக போகிறார். எத்தனை கிலோமீட்ரு? 385 கிலோமீட்டர். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் வேறு டேட்டா இருக்கும், 12th ஹிஸ்ட்ரி புக்கில். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான், 385 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தண்டிக்கு பாத யாத்திரையாக போகிறாரு. எத்தனை தொண்டர்களோட? 78 சீடர்களோட. இதுவும் ரொம்ப முக்கியம். 78 சீடர்களோட போகிறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்றதை பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி. சரியா, ரொம்ப பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது, அந்த சத்தியாகிரக யாத்ரீகர் செல்லும்போது அவரது பாதம் பட்ட இடத்திலெல்லாம் போராட்டம் பொறி உண்டாயிற்று என கூறுகிறார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா போராட்டம் வெயிட்டாக பரவுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காந்தி மேற்கொண்டது வெறும் பாத யாத்திரை மட்டும் கிடையாது, அது ஒரு பெரும் போராட்ட பயணம் என்பது போக போகத்தான் தெளிவாயிற்று. தம்புராவே போர் முரசாகவும் பக்தி பாடலே யுத்த கீதமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி கிருபாலினியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கிருபாலினி, இந்த மாதிரி வந்து காந்தி மேற்கொண்ட வெறும் பாத யாத்திரை மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய போராட்டத்தோட பயணம்னு போக தான் தெரிஞ்சுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? கிருபாலினி சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவஹர்லால் நேரு சொன்ன கூற்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தது, காந்தி கடந்து சென்ற கிராமங்களிலெல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் காந்தியின் பின்னால் சென்ற கூட்டம் பெருகி கொண்டே இருந்தது. கிராம அதிகாரிகள் வேலையை விட்டு விலகி போராட்டத்தில் ஈடுபடலாயினர். 24 நாட்கள் நடைப்பயணத்துக்கு பின்னால் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை, பார்த்துங்க மொத்தம் எத்தனை நாள், 24 நாள் நடைப்பயணத்துக்கு அப்புறம் கடற்கரை, தண்டி கடற்கரையை வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில் வந்து அடைகிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்கு பிறகு உப்பு அள்ளி சட்டத்தை மீறார். யார்? நம்ம காந்தியடிகள். அவர் விடுத்த அறிக்கையில் ஏப்ரல் 13ஆம் நாள் வரையுள்ள காலத்தை தேசிய வாரமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டிருப்பார். யார்? நம்ம காந்தி. அப்போது தான் உப்பு சத்தியாகிரகத்தை மக்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், அப்படி அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் விதேசி துணி புறக்கணிப்பு, கதரை பயன்படுத்துதல் பற்றிய பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தை ஒரு தேசிய வாரமாக கொண்டாடுங்க அப்படின்றார். ஓகேவா? ஒரு தேசிய வாரமாக கொண்டாடுங்க. அதே மாதிரி சத்தியாகிரகத்தை மக்கள் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அப்படி அவங்களால அந்த சத்தியாகிரகத்தில் கலந்துக்க முடியல அப்படின்னா, எந்த சத்தியாகிரகம் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தை சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் உங்களால் கலந்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் விதேசி துணி புறக்கணிப்பு, அப்புறம் கதரை வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு காந்தி. அடுத்தது, மக்கள் இயக்கம். காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரை மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. உப்பு வரி சட்டத்தை மீறல், அரசாங்க பணிகளிலிருந்தும் அதுக்கப்புறம் கல்விக்கூடங்களிலிருந்தும் விலகுதல், மதுக்கடை மறியல், விதேசி துணி புறக்கணிப்பு, கதர் பிரச்சாரம், வரி கொடாமை ஆகிய பல்வேறு முறைகளில் சட்டமறுப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறையா முறையில் வந்து சட்டமறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்குது. பம்பாய் மக்கள் உப்பு காய்ச்சதோடு நில்லாது உப்பை வரியின்றி விற்றனர். பாருங்கள், உப்பை வந்து வரி இல்லாமல் விற்கிறாங்க. உப்பு கிடங்குகளை தாக்கினர். உப்பு கிடங்குகளை போய் அடித்து தாக்குறாங்க. பீகாரில் வனச்சட்டங்கள் மீறப்பட்டன. பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த வனச்சட்டங்களை அந்த மக்கள்லாம் மீறுறாங்க. விதேசி துணி புறக்கணிக்கப்பட்டது. கள்ளுக்கடை மறியல்கள் செய்யப்பட்டன. இப்போ தான் பார்த்தோம். வங்காளத்துலேயும் குஜராத்லேயும் பார்த்தீங்கன்னா வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து வங்காளத்துலேயும் நம்ம குஜராத்லேயும் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் என்ன பண்ணுறாங்கன்னா வீதி வீதியாக போய் உப்பு விற்று சட்டத்தை வந்து மீறுறாங்க. யார்? இவர் அப்பா, இவர் பையன். பாருங்கள், ரெண்டு பேருமே வந்து வீதி வீதியாக போய் உப்பு விற்று இந்த மாதிரி உப்பு சட்டத்தை வந்து மீறுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் எப்படி இந்தியா லெவலில் 78 தொண்டர்களோட போனாரோ, 78 சீடர்களோட, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே ராஜகோபாலாச்சாரியார் பார்த்தீங்கன்னா 100 தொண்டர்களோட திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு பாத யாத்திரை போகிறார். 2 நாள் முகாம் போட்டு உப்பு வரி சட்டத்தை மீறுறாரு. அதை தான் சொல்லியிருக்காங்க. 1930 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? 1930 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ வந்து வேதாரண்யத்துக்கு போய் சேர்றாரு? அதே ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி போய் சேர்றார். ஓகேவா? அதே ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி போய் சேர்றாரு. 28ஆம் தேதி உப்பு சட்டத்தை மீறாரு. இவர்கள் வேதாரண்யம் நோக்கி சென்று கொண்டிருக்கையில் டி பிரகாசமும் கே நாகேஸ்வர் ராவும் மெரினா கடற்கரையில் உப்பு காய்ச்சினர். சி ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்பட்டார். பிரகாசத்துக்கும் நாகேஸ்வர் ராவுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து பிரகாசமும் நாகேஸ்வரராவும் மெரினா கடற்கரையில் உப்பு காய்ச்சி வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த உப்பு காய்ச்சினாலும் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறுற மாதிரி தான். அப்போ ராஜகோபாலாச்சாரியார் வந்து கைது செஞ்சிடறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்பு சட்டத்தை வந்து மீறுறீங்க, ஸோ நான் அவங்க வந்து உங்களை கைது பண்ணுறோன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கைது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பிரகாசத்துக்கும் நாகேஸ்வர் ராவுக்கும் பார்த்தீங்கன்னா அபராதத்தை போட்டுறாங்க, ஃபைன் போட்டுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த தொகையை வந்து கட்டுங்க, நீங்கள் வந்து உப்பு சட்டத்தை வந்து மீறுறீங்கன்னு சொல்லி ஃபைன் போட்டுறாங்க. அதை கட்ட மறுத்ததால் அவர்களுடைய கார்கள் வந்து அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டன. இந்த மாதிரி பிரகாசமும் நாகேஸ்வரராவும் எங்களாலாம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் கட்ட முடியாதுப்பா, நீங்கள் ஃபைன் போடுவீங்க, நாங்கள் கட்டணுமா, அப்படிலாம் எங்களால் கட்ட முடியாது, நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கார் இருக்கிறனால ரொம்ப சீனை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் காரை நான் பிடிங்கிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அச்செயலை பத்திரிகைகள் பலமாக கண்டித்தன. ஹர்த்தால் வந்து அனுசரிக்கப்பட்டது. பெண்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் போலீஸின் தடியடி பிரயோகத்துக்கு ஆளாகினர். பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸோட அடிக்கு ஆளாகிறாங்க. அப்போ போலீஸ் வந்து பாருங்கள் லத்தி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஆயுதம் தாங்கிய போலீஸாரால் கலைக்கப்பட்டது. எப்போ? ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியில் கடற்கரையில் ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போலீஸார் ஆயுதத்தை வச்சு அடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடும் சுட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. துப்பாக்கி சூட்டில் ஒரு 5 பேர் வந்து படுகாயம்
படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் போலீஸ் அத்துமீறலை கண்டித்தன. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அடங்கிய தூதுக்குழு ஊட்டிக்கு சென்று கவர்னரிடம் கண்டன மனுவை சமர்ப்பித்தது. பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஒரு குழுவாக போகிறாங்க. அவங்களாம் ஒரு தூதுக்குழுவாக எங்கே போகிறாங்க, ஊட்டிக்கு போய் இந்த மாதிரி கவர்னர்கிட்ட பேசுகிறாங்க. ஏப்பா இந்த மாதிரிலாம் துப்பாக்கி சூடெலாம் வந்து நீங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஒரு அமைதியான முறையில் தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஏன் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துறீங்கன்னு சொல்லி ஒரு மனு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. துப்பாக்கி சூடு பற்றி விசாரித்த சென்னை மகாஜன சபை வன்முறைக்கு காரணம் போலீஸார் என்று முடிவுக்கு வந்தது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த துப்பாக்கி சூடு பற்றி சென்னை மகாஜன சபை வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. ஓகேவா, விசாரித்து வன்முறைக்கு காரணம் போலீஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. சென்னை மாநகராட்சி மன்றம் வேறுபாடின்றி துப்பாக்கி சூட்டை கண்டித்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. இவ்வாறு உப்பு சத்தியாகிரகம் மக்கள் இயக்கமாக விரிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஹர்த்தால். உப்பு சத்தியாகிரகம் உப்புச்சப்பற்ற கிளர்ச்சியாகிவிடும் என்ற எதிர்பார்த்த அரசாங்க போராட்டம் தீவிரமடைவதை கண்டு இங்கே பாரு கலவரம் அடைஞ்சுது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, உப்புக்கும் சுதந்திரத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் தான் இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்குமுறையில் போராட்டத்தை ஒடுக்க முற்பட்டது. 1930 மே 4ஆம் நாள் நள்ளிரவில் காந்தி கைது செய்யப்பட்டு பூனாவில் உள்ள எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். எப்போ காந்தி கைது பண்ணுறாங்க, 1930 மே மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. எந்த ஜெயிலில் அப்படின்னா பூனாவில் இருக்கக்கூடிய எரவாடா சிறையில் அடைச்சிட்றாங்க. காந்தி கைது செய்யப்பட்ட அறிஞ்ச மக்கள் வந்து போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுறாங்க. என்னடா அது எங்கள் தலைவனே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பம்பாய் குழு ஹர்த்தால் அனுசரிக்கப்படுது. பாருங்கள், பம்பாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்த்தால் அனுசரிக்கப்பட்டது. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் செஞ்சு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால 40 மில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இருக்கிற மில்லுக்கு வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே இங்கே காந்தியை கைது பண்ணனால போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. ஸோ அங்கே என்ன ஆகுது, அதனால் மில்லெல்லாம் வந்து மூடிடுறாங்க. ஒரு 40 மில்களை வந்து மூடிடுறாங்க. பூனாவில் ஹர்த்தால் முழு வெற்றி பெற்றது. ஹர்த்தால் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த கடையடைப்பு, வேலை நிறுத்தம் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பூனாவில் வந்து ஹர்த்தால் முழு வெற்றி பெற்றது. சோலாப்பூரில் போலீஸார் நிலையம் கொளுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 25 பேர் இறந்தனர். பாருங்கள், இந்த மாதிரி சோலாப்பூர், ஓகேவா, சோலாப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 பேர்த்த துப்பாக்கி சூட்டில் கொண்டுடுறாங்க. ஓகேவா, பாவம்ல ஒரு 25 பேர், ஓகேவா, இந்த மாதிரி இறந்துடுறாங்க. 100 பேருக்கு மேல் காயமுற்றினர். பாருங்கள், துப்பாக்கி சூட்லேயே வந்து 100 பேர்த்துக்கு மேலே காயம் அடைஞ்சிடுறாங்க. கல்கத்தாவில் ஏற்பட்ட கலவரம் துப்பாக்கி சூட்டில் முடிந்ததுன்றாங்க. சோலாப்பூரில் மட்டும் இது இல்லாத கல்கத்தாவிலையும் வந்து இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டில் தான் முடிஞ்சுது அப்படின்றாங்க. காந்தி கைது செய்யப்பட்ட பின் சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்ற அப்பாஸ் தியாப்ஜி கைது செய்யப்பட்டார். பாருங்கள், உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஃபஸ்ட்டு காந்தியோட தலைமையில் இருந்ததா, சரி ஓகேன்ட்டு காந்தியோட தலைமையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்தியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எப்போ, 1930 மே மாதம் 4ஆம் தேதி காந்தியை ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு, அதாவது சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு பார்த்திங்கன்னா தலைமை இருக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்பாஸ் தியாப்ஜி என்ன பண்ணுறாரு, அவர் தலைமை பொறுப்பேற்றுக்கிறாரு. அவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூரத் மாவட்டத்தில் உள்ள தர்ஷனா, ஓகேவா, தர்ஷனா என்ற இடத்திலிருந்து அரசாங்க உப்பு மண்டியை சரோஜி நாயுடுவின் தலைமையில் தொண்டர்கள் தாக்கினார்கள். பாருங்கள், சூரத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஓகேவா, சூரத் மாவட்டத்தில் தர்ஷனா அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் அரசாங்க உப்பு மண்டியை சரோஜினி நாயுடுவோட தலைமையில் வந்து தொண்டர்கள் எல்லாம் தாக்குறாங்க. இப்போ அப்பாஸ் தியாப்ஜி வந்து காந்தியடிகளுக்கு அப்புறம் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த இயக்கத்துக்கு தலைவராக அவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்கல்ல அப்பாஸ் தியாப்ஜியை. அதுக்கப்புறம் அதுக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா சரோஜினி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு தலைவராக இருப்பார். இவங்களோட தலைமையில் தான் வந்து நம்ம எந்த இடத்துல, சூரத் மாவட்டத்தில் இருக்கிற தர்ஷனா அப்படின்ற ஒரு பிளேஸில் அரசாங்க உப்பு மண்டியை வந்து சரோஜினி நாயுடு தலைமையில் இந்த மாதிரி தாக்குறாங்க. சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட்டார். தொண்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், கர்நாடகத்தில் சாணிகட்டா என்ற இடத்திலிருந்து உப்பு மண்டியை பெரிய கூட்டம் ஒன்று தாக்கியது. பாருங்கள், இந்த மாதிரி கர்நாடகத்தில் இந்த மாதிரி வந்து சாணிகட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் உப்பு மண்டியை வந்து தாக்குறாங்க. வடமேற்கு எல்லை மாகாணத்துலையுமே கான் அப்துல் காபர் கானோட தலைமையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகேவா, பாருங்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட சத்தியாகிரகிகள் வந்து போலீஸார் வந்து கண்டினியூஸாக துப்பாக்கியாலே சுட்டுட்டு இருக்கிறாங்க.
ஓகேவா. பாருங்கள், வடமேற்கு எல்லை மாகாணாலே கான் அப்துல் காபர் கான் கண்ணை மூடிட்டு அடிச்சிருங்க. ஓகேவா, அவர் தான் வருவார். அடுத்து பாருங்கள், ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்வால் இராணுவ பிரிவினர் நிராயுதபாணியாக அகிம்சை தொண்டர்களை சுட மறுத்துவிட்டனர். கான் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கே துப்பாக்கியால் இதுக்கு மேலே சுட வேணான்னு சொல்லி அவங்களே வந்து ரொம்ப பாவப்பட்டுறாங்க. வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எங்களால் துப்பாக்கியால் சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப வந்து சுடவே மறுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கான் அப்துல் காபர் கானே வந்து இந்த மாதிரி போய் சரண்டர் ஆகிட்டார். கைது செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறார். அடுத்தது விதேசி துணி புறக்கணிப்பு. சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு அம்சமான விதேசி துணி புறக்கணிப்பு சில இடங்களில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. பம்பாயில் இந்த புறக்கணிப்பு மக்களின் பேராதரவை பெற்றது. பாருங்கள், விதேசி துணி புறக்கணிப்புனா ஒன்றும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய துணிகளை புறக்கணிப்பது. அதுதான் வந்து விதேசி துணி புறக்கணிப்பு அப்படிம்பாங்க. அதை வந்து பம்பாயில் வந்து அந்த இயக்கம் வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளுக்கு முன் மறியல் செய்தனர். இந்த மாதிரி வெளிநாட்டு துணிகள்லாம் எங்கெங்கே விற்கிறாங்களோ, எந்தெந்த கடையில் விற்கிறாங்களோ அவங்க கடைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சேலத்தில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாக சென்று விதேசி துணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாங்க. எங்கே? சேலத்தில். அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளும் கள்ளுக்கடைகளையும் மறியல் செய்தனர். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விதேசி துணி கடைகளையும் கள்ளுக்கடைகள் மறியலையும் ஈடுபடுறாங்க. குடியாத்தத்தில் நெசவாளர்கள் பெருங்கூட்டமாக சென்று போலீஸாரை தாக்கி மேஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. எங்கே? குடியாத்தம் அப்படின்ற ஒரு பிளேஸில் நெசவாளர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக போய் போலீஸாரை வந்து அடித்து போட்டு மேஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை வந்து எல்லாத்தையும் சூழ்ந்துக்கிறாங்க. மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் தனி பெருந்தலைவராக திகழ்ந்த என்எம்ஆர் சுப்புராமன் விதேசி துணி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செய்தார். பார்த்தீங்கன்னா இந்த மதுரைன்னு வந்துட்டாலே என்எம்ஆர் சுப்புராமனை போட்டுருங்க. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் மதுரை காந்தின்ட்டு அழைக்கப்படுவார் என்எம்ஆர் சுப்புராமன் சொல்லிட்டு நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மதுரைன்னு வந்தாலே இவரை போட்டுடணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், அவரையும் கைது செஞ்சுருவாங்க. யார்? நம்ம என்எம்ஆர் சுப்புராமனையும் கைது செஞ்சுருவாங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் 2000 நெசவாளர்கள் கள்ளுக்கடை மறியல் ஈடுபட்டனர். பார்த்தீங்களா, எத்தனை தலைவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ என்எம்ஆர் சுப்புராமனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கான் அப்துல் காபர் கான் அவரே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, காந்தி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அப்பாஸ் தியாப்ஜி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்களை பார்த்தோம், சரோஜினி நாயுடு அம்மையார், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், எல்லாம் ஒரு முக்கியமான பெரிய போராட்டம் இது. அடுத்தது, இந்த புறக்கணிப்பு தமிழ்நாட்டில் சென்னை, சேலம், வேலூர், மதுரை, வேதாரண்யம், ஆந்திர பகுதிகளில் ராஜமகேந்திரவரம், அதுக்கப்புறம் பெர்காம்பூர், காக்கிநாடா, எல்லூர், கேரளாவில் பாலக்காடு, கள்ளிக்கோட்டை, கர்நாடகா பகுதியில் மங்களூர், பெல்லாரி, உடுப்பி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் போராட்டம் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், வரிகுடா கிளர்ச்சி. இந்த வரிகுடா கிளர்ச்சி ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. குஜராத்தில் ஐக்கிய மாகாணத்திலையும் வரிகுடா கிளர்ச்சி உத்வேகத்துடன் நடத்தப்பட்டது. 1928 வல்லாபாய் பட்டேல் வந்து பர்தோலியில் வரிகுடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தியதுக்கு அப்புறம் அந்த போராட்டம் சட்ட மறுப்பு இயக்கத்திலையும் பிற மாவட்டங்களுக்கும் பரவுதுன்றாங்க. நம்ம வரிகுடா இயக்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1928 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்தோலியில் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? நம்ம வல்லாபாய் பட்டேல். அதை வெற்றிகரமாக நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை கூட அதையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா. வரிகுடா இயக்கத்தை சட்ட மறுப்பு இயக்கத்தை கூட ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து பாருங்கள், அகமதாபாத், அதுக்கப்புறம் கெட்டா, புரோச்சு, சூரத்து ஆகிய இடங்களில் வரிகுடா கிளர்ச்சி கேந்திரங்களாக திகழ்ந்தது. அக்கிளர்ச்சியை அடக்க அரசாங்கம் அடக்குமுறையை கையாண்டது. வரிகுடா இயக்கத்தையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வைக்கிறாங்க. விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன. ஏழை எளிய மக்கள் விவசாயிகள்கிட்டருந்து நிலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டையை போட்டுறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். கிளர்ச்சியில் ஈடுபட்டோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். கிளர்ச்சியில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து போட்டுடுறாங்க. ஐக்கிய மாகாணத்தில் வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் அரசாங்கத்தால் கொடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் அரசாங்கத்தால் போட்டு கடுமையாக தண்டிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரேபரேலியில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்த ஜமீன்தார்கள் விவசாயிகளால் தாக்கப்பட்டனர். எங்கே? ரேபரேலி அப்படின்ற ஒரு பிளேஸில் அரசாங்கத்தால் ஒத்துழைத்த ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகளால் தாக்கப்பட்டனர். மத்திய மாகாணத்தில் வரி குறைப்பு கிளர்ச்சியும் வனச்சட்ட மீறலும் நிகழ்ந்தன. நம்ம முன்னையே பார்த்தோம், வனச்சட்ட மீறல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் அப்படின்ட்டு. சென்னை ராஜதானியில் கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், நெல்லூர் ஆகிய ஆந்திர மாவட்டங்களில் மட்டுமே வரிகுடா கிளர்ச்சி நடைபெற்றதுன்றாங்க. சென்னை ராஜதானியில் வந்து இந்த கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், நெல்லூர் ஆகிய ஆந்திர மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து வரிகுடா இயக்கம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு.
காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும். குறிப்பாக காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரை இந்தியாவின் இதயத்தையே தொடர்ந்தது எனலாம். காந்தியோட தண்டி யாத்திரை வந்து இந்தியாவோட இதயத்தையே கவர்ந்துச்சு அப்படின்றாங்க. இந்தியாவே அடித்தளத்திலிருந்து கிளர்ந்தெழுந்தது என குறிப்பிட்டுள்ளார் கே முன்ஷி. பாருங்கள், கே முன்ஷி என்ன சொல்கிறாரு, இந்த காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் வந்து இந்தியாவை அடித்தளத்திலிருந்து, ஓகேவா, இந்தியாவே அடித்தளத்திலிருந்து கிளர்ந்தெழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கே முன்ஷி சொல்கிறார். இந்த டயலாக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எல்வா சிலையிலிருந்து வந்த நெப்போலியன் பாரிஸுக்கு சென்றது போல, முசோலினி ரோமுக்கு சென்றது போல இருந்தது காந்தி சபர்மதியிலிருந்து தண்டிக்கு சென்றது அப்படின்னு யார் ஒப்பிட்டு காட்டிருக்காங்க? ஜேஎம் பிரவுன் அப்படின்றது ஒப்பிட்டு காட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்பா சிறையிலிருந்து வந்த நெப்போலியன் வந்து எல்பா சிறையிலிருந்து வந்து பாரிஸுக்கு போயிருப்பார். அதே மாதிரி முசோலினி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரோமுக்கு போயிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து காந்தி சபர்மதியிலிருந்து தண்டிக்கு போனது இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு ஒருத்தர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா ஜேஎம் பிரவுன் அப்படின்றவர் அவங்க கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு காந்தியடிகளை. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. உப்பு சட்டத்தின் போது, ஓகேவா, உப்பு சத்தியாகிரகத்தின் போது உப்பு வரி சட்டத்தை மீறி 70,000 பேர் சிறைச்சாலைக்கு அடைக்கப்பட்டனர். பார்த்தீங்களா எத்தனை பேர்? உப்பு சத்தியாகிரகத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 70,000 பேர் வந்து சிறையில் வந்து அடைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு, பம்பாய், ஐக்கிய மாகாணம் ஆகிய இடங்களில் இந்த போராட்டம் அமோக வெற்றியை பெற்றது. எங்கெங்க? தமிழ்நாட்டில், பம்பாயில், ஐக்கிய மாகாணத்தில், இந்த எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் ஒரு நல்ல வெற்றியை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தின் போது காந்தியோட நிர்மாண திட்டம் மிகுந்த ஊக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டது. விதேசி துணி புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல், வரிகொடா கிளர்ச்சி இதெல்லாம் போராட்டத்தை கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றது அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த விதேசி துணி புறக்கணிப்பு, கள்ளுக்கடையெல்லாம் மறியல், கள்ளுக்கடைக்கு முன்னாடி மறியல் பண்ணுறது, அப்புறம் வரிகொடா கிளர்ச்சி, இது எல்லாமே வந்து கிராமப்புற மக்களுக்கு கூட போய் சேர்ந்துச்சு அப்படின்றாங்க. பல திட்டங்கள் இருந்தமையால் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது, சட்ட மறுப்பு இயக்கத்துக்குள்ள நிறைய திட்டங்கள் இருக்கனால சட்ட மறுப்பு இயக்கம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. சட்ட மறுப்பு இயக்கம் குறிப்பாக உப்பு சத்தியாகிரகம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக நடைபெறவில்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடக்குது. ஓகேவா, பாருங்கள், வங்காளத்தில் சுபாஷ் சந்திர போஸ் கோஷ்டிக்கும் சென்குப்தா கோஷ்டிக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நடக்குது. ஓகேவா, கருத்து வேறுபாடு நடக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இயக்கம் வந்து ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டது. வங்காள முஸ்லீமுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த இயக்கத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தனர். பார்த்தீங்களா, வங்காள முஸ்லீம்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த வரிகொடா இயக்கத்திலிருந்து ஒதுங்கியே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகம் அதிலிருந்து ஒதுங்கியே இருக்கிறாங்க. உப்பு மண்டி தாக்குதல்களுக்கும் அதனால் ஏற்பட்ட போலீஸாரின் தடியடி பிரத்யேகமும் துப்பாக்கி சூடும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு பரவ விடாமல் செய்துவிட்டன. பாருங்கள், இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தடியடி பிரயோகமும் துப்பாக்கி சூடும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள பரவிவிடாமல் இருந்தன அப்படின்றாங்க. அப்போ அந்த ஏரியாவில் சரியாக யாருமே போராட்டத்தில் ஈடுபடலை அப்படின்றது தான் இப்படி சொல்கிறாங்க. வரிகொடா கிளர்ச்சி குஜராத்து, அதுக்கப்புறம் ஐக்கிய மாகாணத்தில் இருந்துச்சு அப்படின்றாங்க. இருந்ததை போன்று பிற இடங்களில் இல்லை. பாருங்கள், வரிகொடா இயக்கம் வந்து குஜராத்லேயும் ஐக்கிய மாகாணத்துலையும் இருந்த அளவுக்கு வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் இதற்கு ஆதரவு இல்லாமல் போனது. பாருங்கள், இந்த வரிகொடா இயக்கத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவே இல்லாமல் போயிடுச்சுன்றாங்க. பீகாரில் வந்து வரிகொடா கிளர்ச்சி செய்த காங்கிரஸ் தலைவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. பீகாரில் வந்து வரிகொடா கிளர்ச்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அனுமதி கொடுக்கல. சில இடங்களில் மட்டுமே சட்டமறுப்பு இயக்க விதிகள் மீறப்பட்டன. கட்டாக்கு, மத்திய மாகாணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மறியல் செய்ததோடு பொது சொத்துக்களையும் அளித்தனர். எங்கே? கட்டாக்கில். ஓகேவா, ஒடிஷாவில் இருக்குல்ல கட்டாக்கு, அங்கே. ஓகேவா, இது வந்து சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த ஊர். இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் லெவலில் அரிசி ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எங்கே? நம்ம ஒடிஷாவில் கட்டாக்கில் இருக்கும். இந்தியா லெவலில் அங்கே தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், அரசாங்க ஊழியர்களின் குடும்பங்கள் பல தொல்லைகளுக்கு உள்ளாயின. பாருங்கள், அரசாங்க ஊழியர்களோட குடும்பங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தொல்லைக்கு உள்ளாகிறாங்க. மறியலின் போது பல பெண்களும் பாமர மக்களும் போலீஸாரின் வன்முறைகளுக்கு தாக்குதல்களுக்கு இலக்காக நேரிட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறையால் சட்டமறுப்பு இயக்க தொண்டர்கள் பலமிழந்தனர் அப்படின்றாங்க. அதே சமயம் அடக்குமுறையால் மட்டும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்பதை அரசாங்கமும் வந்து உணர்ந்தது. ஓகேவா, அடக்குமுறையால் மட்டும் நம்ம எல்லா மக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் வந்து உணர்றாங்க. பாருங்கள், அடுத்தது இப்போ நம்ம வட்டமேஜை மாநாடு வந்துட்டோம். ஓகேவா, பாருங்கள், வட்டமேஜை மாநாடு மொத்தம் எத்தனை நடந்திருக்கும்? 3 வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். 1930 ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். 1931 2வது வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். 1932 3வது வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்ம காந்தி இர்வின் ஒப்பந்தம் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாத ஏரியா இதெல்லாம்.
இதெல்லாம் கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். முதல் வட்டமேசை மாநாடு எப்போயிலேருந்து எப்போ வரைக்கும்? 1930 நவம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் 1931 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேஜை மாநாடு நடக்கும். ஓகேவா? சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே முதல் வட்டமேஜை மாநாடு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நடந்துச்சு. ஓகேவா? 1930 நவம்பர் 12லேருந்து 1931 ஜனவரி 19 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்கிறதுக்கு காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் மறுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே போயிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து உப்பு சத்தியாகிரகம், பரிகொடா இயக்கம் இந்த மாதிரி இயக்கம்லாம் வந்து இருக்கனால அவங்க யாருமே அங்கே போய் கலந்துருக்க மாட்டாங்க. அதனால் பிரிட்டிஷ் இந்தியா, மன்னர் மாநிலங்கள், இங்கிலாந்தோட அரசியல் கட்சிகள் ஆகியவற்றின் 89 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டன. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். முதல் வட்டமேஜை மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 89 பிரதிநிதிகள் அதில் கலந்துருக்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கூற்று காரணத்தில் வைக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரிட்டிஷ் ராம்சே மெக்டொனால்டு அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. பார்த்துக்கோங்க, இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா முதல் வட்டமேஜை மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு தான் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். நம்ம ஆல்ரெடி இங்கேயே எழுதியிருப்போம். முதல் வட்டமேஜை மாநாடு தலைமைன்னு போட்டு ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருப்போம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியா கூட்டாட்சியின் ஆட்சித்துறை, சட்டத்துறை, அதிக பொறுப்பாக்கல், பொறுப்பாட்சியின் அடிப்படையில் மாநில அரசாங்கத்தை திருத்தி அமைத்தல் ஆகியவற்றை பற்றி விவாதிக்கப்பட்டது. எப்போ? இந்த ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாட்டில் இதை பற்றிலாம் வந்து விவாதிச்சிருக்கிறாங்க. கூட்டாட்சி பற்றி ஒருமித்த கருத்து ஏற்பட்டது. ஆனால் சிறுபான்மை வகுப்புவாத பிரச்சனை பற்றி கருத்து மாறுபாடுகள் தோன்றின. மேலும் காங்கிரஸின் கருத்தறியாமல் எவ்வித முடிவையும் மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி முதல் வட்டமேஜை மாநாடை ஒத்தி போட்டுடுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. ஓகேவா? எப்போ? 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து நடக்கும். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வட்டமேஜை மாநாடு மூலம் இந்திய தலைவர்களை கலந்தாலோசிப்பது என்ற ஆங்கிலேயரின் கண்துடைப்பு முயற்சியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டின் கொள்கை விளக்கமும் தெளிவாக இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அவரோட விளக்கமும் தெளிவில்லாமல் இருந்தது. எனவே காங்கிரஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தை தீவிரமாக தொடர்ந்து நடத்துமாறு மக்களை கேட்டுக்கொண்டது. பார்த்தீங்களா? காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஈடுபடுங்க, சட்ட மறுப்பு இயக்கத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து மக்களை கேட்டுக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சிறை கூடங்களில் இருந்தபோதும் போராட்டத்தை தொடர்ந்துவதற்கான ஏற்பாடுகளும் ஆர்வத்துடனும் வேகத்துடனும் மேற்கொள்ளப்பட்டன. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து போராடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கான திட்டங்கள்லாம் வெளியே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிலைமையின் தீரத்தை உணர்ந்த வைஸ்ரா இர்வின் பிரபு காந்தியும் பிற காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களும் விடுதலை செய்யப்படுவர் என்று அறிவிக்கிறாங்க. எப்போ? 1931 ஜூன் மாதம் 25ஆம் தேதி. ஓகேவா? ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த மாதிரி அறிவிக்கிறார். இந்த மாதிரி வந்து காந்தியும் மற்ற தலைவர்களையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக விடுதலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். யார்? நம்ம இர்வின் பிரபு. அந்த அறிவிப்பின்படி காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் விடுவிக்கப்பட்டன. எப்போ? 1931 ஜூன் 25ஆம் தேதி. காங்கிரஸ் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கி கொள்ளப்பட்டது. தேஜ் பகதூர் சாப்ரு, ஜெயகர், சீனிவாச சாஸ்திரி இவங்களாம் சமரச முயற்சியினால் காந்தி வைஸ்ரா இர்வின் பிரபை சந்திக்க சம்மதித்தார். பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து காந்தியை வந்து இர்வின் பிரபுவை வந்து சந்திக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க எல்லோரும் சேர்ந்து நீங்கள் போய் இந்த மாதிரி இர்வின் கிட்ட பேசுங்க, நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வைக்கலாம், நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போடுங்க, அவங்க வந்து நம்மளோட பேச்சை கேட்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போய் கேட்குறாங்க. யார்? நம்ம தேஜ் பகதூர் சாப்ரு, ஜெயகர், சீனிவாச சாஸ்திரி இவங்க எல்லாம் போய் கேட்குறாங்க. அதனால் காந்தி வந்து சரி ஓகே நீங்களாம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1931 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இவர் போய் இர்வினை போய் பார்த்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். ஓகேவா? இர்வின் பிரபுவை பார்த்து பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் இர்வினுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுது. ஓகேவா? அந்த உடன்பாட்டுக்கு பேர் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி இர்வின் பேக்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா?
ரொம்ப 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 முக்கியம்பா. எப்போ? 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள், அப்படியே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை எழுதலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்டிவில். ஓகேவா? மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் இதை எழுதலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அரசியல் சட்ட சீர்திருத்தங்கள் பற்றி எல்லைகள் தெளிவாக வரையறுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும், அதையும் வந்து சொல்கிறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்படும் அப்படின்றாங்க. காந்தி வந்து சொல்கிறார், சரி ஓகே, நாங்கள் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் வட்டமேஜை மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிறோம், அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம் நாங்கள் வந்து விலகிக்கிறோம். சுதேசி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டதால் விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு கைவிடப்படும். பாருங்கள், இந்த மாதிரி சுதேசி தொழிற்சாலைகளை வந்து நம்மளோட இதுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா விதேசி பொருட்களை நாம் வந்து புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கள்ளுக்கடை மறியல் அமைதியாக நடைபெறும். பார்த்தீங்களா? கள்ளுக்கடை மறியலை நடைபெற வேணான்லாம் சொல்லலை, நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, ஒரு அமைதியான முறையில் நீங்கள் போராட்டம் நடத்துங்க அப்படின்றாங்க. போலீஸ் அத்துமீறல் பற்றிய விசாரணை வலியுறுத்தப்பட மாட்டாது அப்படின்றாங்க. என்னது? அதாவது போலீஸோட விசாரணை வந்து போலீஸ் அத்துமீறி உங்களை ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்லிடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து அத்துமீறல் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் பற்றி அரசாங்கம் பிறப்பித்தல் ஆணைகள் அனைத்தும் விலக்கி கொள்ளப்படும் அப்படின்றாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி எதிர்ப்பாணைகள்லாம் நிறையா கவர்மெண்ட்டில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இயக்கம் நடத்தக்கூடாது, அந்த இயக்கத்தை வந்து முடக்குங்க, அந்த இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நிறையா ஆணை போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் ரிட்டன் வாபஸ் வாங்கிக்கிறோம், அது எல்லாத்தையும் விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குற்றச்சட்ட திருத்த சட்டம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசியல் வழக்குகள் வாபஸ் பெற்றுக்கொள்ளப்படும். பாருங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நிறைய போட்டிருப்பாங்க, அந்த கேஸ்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்பாங்க. ஓகேவா? சட்ட மறுப்பு இயக்கம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டோர் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்ன்றாங்க. பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கத்தில் 70,000 பேர் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம முன்ன பார்த்தோம். ஓகேவா? 70,000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் நம்ம வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபராதம்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம். ஓகேவா? அபராதம் வாங்கியிருந்தாலும் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் இதில் கொடுக்கல. ஓகேவா? இங்கே வந்து அபராத தொகை வசூலிக்கப்பட மாட்டாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வேறு ஒரு சோர்ஸில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அபராத தொகையை வந்து நாங்கள் ரிட்டன் கொடுத்துருவோம், நாங்கள் வாங்கியிருந்த தொகையை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்களை தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட போலீஸார் விலக்கி கொள்ளப்படுவார். பாருங்கள், ஆர்ப்பாட்டக்காரர்களை வந்து தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு சில போலீஸ்களை போட்டிருப்பாங்க, அவங்களையும் நாங்கள் வந்து விலக்கிக்கிறோம். கைப்பற்றப்பட்ட நகரும் சொத்துக்களும் நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்றோம். பார்த்தீங்களா? இது இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? கைப்பற்றப்பட்ட நகரும் சொத்துக்களும் நாங்கள் உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துருவோம். பிற நகராட்சி சொத்துக்களும் திரும்ப வழங்கப்படும் அப்படின்றாங்க. பதவியை துறந்தோர் மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்ளப்படுவார். ஏன் அப்படின்னா, அரசாங்க பதவியிலேருந்தெல்லாம் விலகி இருப்பாங்கல்ல, அவங்கள நாங்கள் மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உப்பு வரி சட்டம் விலக்கி கொள்ளப்பட மாட்டாது, ஆனால் கடலோர பகுதி மக்கள் வீட்டு தேவைக்கு உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? உப்பு வரி சட்டத்தை நாங்கள் விலக்கிக்கலாம் மாட்டோம், ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கடைபிடிக்க தவறினால் பொதுமக்கள் பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 17 பாயிண்ட்டு வந்து என்னது, காந்தி இர்வினோட 2 பேர் ஒப்பந்தம். இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் பரஸ்பர நம்பிக்கையின் மீது செய்து கொள்ளப்பட்ட சமாதான உடன்பாடாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரு சமாதான உடன்பாடு தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம். முதன்முறையாக ஆங்கிலேய அரசாங்கம் காங்கிரஸை தனக்கு சமமாக மதித்து அதன் பிரதிநிதியான காந்தியுடன் செய்து கொண்ட சமரச உடன்படிக்கை எது அப்படின்னா இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் தான். ஓகேவா? ஏன்னா ஆங்கிலேயர் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக யாரையுமே வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஆனால் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவின் சார்பாக பேசக்கூடிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அரசு காங்கிரஸுக்கு இவ்வுடன்படிக்கையின் மூலம் வழங்கியதென்றும் வருங்கால பேச்சுவார்த்தைகளிலும் தனது கருத்துக்களை கூறுவதற்கான உரிமையும் காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது என்றும் யார் சொல்லியிருக்கிறாரு? ஆர்சி மஜும்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஆர்சி மஜும்தார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா சார்பாக பேசக்கூடிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அரசு வந்து காங்கிரஸ் இந்த உடன்படிக்கை மூலம் வழங்கியது அப்படின்னும் வருங்கால பேச்சுவார்த்தையிலையும் தனது கருத்துக்களை வந்து கூறுறதுக்கான உரிமையும் காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. யார்? ஆர்சி மஜும்தார் அப்படின்றவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இவ்வுடன்படிக்கை காந்திக்கு கிடைத்த வெற்றி என்று பலரும் கூறினர். ஆனால் காந்தியோ இது வந்து இருவருக்கும் கிடைத்த வெற்றி தான், இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, ஆங்கிலேயருக்கு இது வந்து ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு. இந்தியர் அரசியல் சட்ட வளர்ச்சி வரலாற்றில் இந்த ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் அப்படின்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக அரசாங்க
அடக்குமுறை தற்காலிகமாக நின்றதுன்றாங்க. பாருங்கள், அரசாங்க அடக்குமுறை வந்து தற்காலிகமாக நின்றது அப்படின்றாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து விளக்கிக்கிறார். ஓகேவா, இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்து மூலமாக சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா விளக்கிக்கிறாரு. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1931 மார்ச் 5. எந்த உடன்படிக்கையின் மூலமாக, எந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து சட்ட மறுப்பு இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன நம்ம போடணும் அப்படின்னா இதுதான். ஓகேவா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் தான் போடணும். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போராடுவதற்கான புது பலம் பெற்றது. காங்கிரஸோட ஏகபோக பிரதிநிதியாக காந்தி வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பாருங்கள், எப்போ? 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்ட, அதாவது காங்கிரஸ் கலந்து கொண்ட ஒரே வட்டமேஜை மாநாடு எப்போ? 1931 2வது வட்டமேஜை மாநாடு. ஓகேவா, காந்தி, சரோஜினி நாயுடு அவங்க எல்லாமே வந்து கலந்துருப்பாங்க. அதே மாதிரி அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன் அவங்களும் கலந்துருப்பாங்க. பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு பரவலான வரவேற்பு இருந்த போதிலும் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இவ்வுடன்பாட்டால் இந்தியாவின் மீது இங்கிலாந்தில் இருந்த கட்டுப்பாடு எவ்வகையிலும் குறையவில்லை என்று குறை கூறினர். பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து என்ன தான் வரவேற்பாக இருந்தாலும் ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடன்பாட்டு மேலே எங்களுக்குலாம் கொஞ்சம் நம்பிக்கையே இல்லைப்பா. ஏன்னா இங்கிலாந்து வெயிட்டான ஆளுங்க, நம்மளை வந்து எதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. இது வந்து அவனுங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும் போது நம்மளுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை குறைக்க இந்த ஒப்பந்தம் வழி செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, ஏன் அப்படின்னா பகத்சிங் வந்து 1931 மார்ச் மாதம் 23 வந்து தூக்கில் போடுவாங்க. ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ நடக்குது? 1931 மார்ச் மாதம் 5 நடக்குது. ஓகேவா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 5 மார்ச் 5 நடக்குது. பாருங்கள், அப்போ ஒரு 20 நாள், ஒரு 18 நாள் கேப்பில் தான் இவரை வந்து 18 நாளைக்கு அப்புறம் தான் தூக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் வந்து இவங்களை வந்து தண்டனையை குறைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இர்வின் மேலேயே வந்து குண்டு போட்டு இர்வினையே வந்து போட்டுதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம வைஸ்ராய் இர்வின் தான் இருக்கார். வைஸ்ராய் வந்து இர்வின் தான். அவர் மேலேயே வந்து குண்டு போட்டு ரயிலில் போயிட்டு இருக்கும்போது அவரையே போட்டுதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த கடுப்பில் வந்து இல்லைப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுவோம், ஆனால் இவங்களை வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் பாருங்கள், அதான் சொல்கிறாங்க. பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை குறைக்க இந்த ஒப்பந்தம் வழி செய்யவில்லை அப்படின்றாங்க. ஓகேவா, இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது நடைபெற்ற போலீஸ் இராணுவ அத்துமீறல்களையும் பற்றிய விசாரணை வலியுறுத்த தவறிவிட்டார் காந்தி என்பதில் பலருக்கும் வருத்தம் ஏற்பட்டது. இந்த சமரச முயற்சியில் காந்தி அதிகமாகவே விட்டு கொடுத்து விட்டார் என குறிப்பிட்டுள்ளார் ஜேபி கிருபாலினி. பார்த்தீங்களா, இந்த உடன்படிக்கை இருக்குதுல்ல 1931 மார்ச் 5, இந்த உடன்படிக்கையில் வந்து காந்தி வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜேபி கிருபாலினி வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸ்காரர்கள் தங்களது மனதுக்குள் இந்த ஒப்பந்தத்தை எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என கூறியுள்ளார் CY சிந்தாமணி. இந்த CY சிந்தாமணியை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ்காரர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை எப்போதுமே ஏற்றுக்கவே மாட்டானுங்க அவங்களோட மனசில் அப்படின்னு சொல்லி CY சிந்தாமணி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராச்சியில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது. ஓகேவா, கராச்சியில் எப்போ? 1931 கராச்சியில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஓகேவா, யார் தலைவராக இருப்பாங்க? சர்தார் வல்லபாய் படேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். ஓகேவா, சர்தார் வல்லபாய் படேல் வந்து அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். அப்போ வந்து இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத காந்தியை தனது ஏக பிரதிநிதியாக 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள அனுப்பி வைத்தது காங்கிரஸ் வந்து காந்தியடிகளை 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2வது வட்டமேஜை மாநாடு. 2வது வட்டமேஜை மாநாடு எப்போயிலிருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 1931 செப்டம்பர் மாதம் 7 டிசம்பர் மாதம் 7 வரைக்கும் நடக்கும். எப்போ? செப்டம்பர் மாதம் 7 டிசம்பர் மாதம் 7 வரைக்கும் நடக்கும் 2வது வட்டமேஜை மாநாடு துவக்கி 5 நாட்களுக்கு பிறகு காந்தி வந்து கலந்துக்கிறார். மாநாடு வந்து செப்டம்பர் 7 வந்து நடக்குது. செப்டம்பர் 7 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் காந்தி போய் கலந்துக்கிறது எப்போ? 12 செப்டம்பர் 12 போய் கலந்துக்கிறாரு. மொத்தம் வந்து 107 பிரதிநிதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் பங்கேற்றுக்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு மாநாட்டில் எத்தனை 89 பேர் பார்த்தோமா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 107 பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதுவும் கூற்று காரணத்தில் வைக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். பிரிட்டிஷ் பிரதமர் தலைமையேற்றார். பாருங்கள், பிரிட்டிஷ் பிரதமர் வந்து 2வது வட்டமேஜை
மாநாட்டுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் வந்து தலைமை ஏற்கிறாரு. இந்தியாவின் வருங்கால அரசியல் சட்ட அமைப்பும் சிறுபான்மையினரின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் பிரதானமாக விவாதிக்கப்பட்டது. நாம் வந்து இந்த இடத்துல பிரிட்டிஷ் பிரதமர் வந்து பதவியேற்பாருன்னொன்னே நாம் வந்து இந்த இடத்துல வந்து இர்வின் வந்து போடக்கூடாது. ஓகேவா? இர்வின் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி யார் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பிரிட்டிஷ் பிரதமர் தலைமையேற்றாருன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே யார் தலைமையேற்றிருப்பாங்கன்னா வெல்லிங்டன் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார். ஓகேவா? 2வது வட்ட மேஜை மாநாடுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லிங்டன் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிரிட்டிஷ் பிரதமர் தலைமையேற்றார். இந்தியாவின் வருங்கால அரசியல் சட்ட அமைப்பும் சிறுபான்மையினரின் வகுப்பு பிரதிநிதித்துவம் பிரதானமாக விவாதிக்கப்பட்டன. ஓகேவா? பிரிட்டிஷ் பிரதமர் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. ஆனால் யாரோட தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம வெல்லிங்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரோட தலைமையில் நடந்திருக்கும். பாருங்கள், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பிரதானமாக விவாதிக்கப்பட்டன. இவ்விரண்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பற்றி விவாதிப்பதிலேயே பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஆர்வத்துடன் இருந்தனர். இந்தியாவுக்கு சுயாட்சி வழங்குவதற்கு முன் சிறுபான்மையினரின் வகுப்புவாத பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட சார்பில் பிரிட்டிஷ் வந்து வலியுறுத்துது. ஃபஸ்ட்டு சிறுபான்மையினரோட பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வகுப்பாதிய பிரச்சனையை பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுது. ஆனால் காந்தி அந்த வாதத்தை ஏற்றுக்கவே இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்றாரு காந்தி. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறாத வரை வகுப்புவாத பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறார். நீங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறாத வரைக்கும் இந்த வகுப்புவாத பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்கிறார். தீண்டத்தகாதோர் என கருதப்பட்டோருக்கும் தனி தொகுதி வழங்கப்படுவதை பின்பற்றிய பிரிட்டிஷ் அரசின் திட்டம் வகுப்புவாத பிரச்சனையை மேலும் சிக்கலடையதாக்கிற்று அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா தீண்டத்தகாதோருக்கும் வந்து நம்ம வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷில் வந்து பிளான் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வருஷம் வந்து 1932 3ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நடக்கும், நம்ம பூனா ஃபேக்ட் வந்து நடக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், பாருங்கள். அப்போ அப்படியாயின் தீண்டாமை நிரந்தரமாக்கப்பட்டுவிடும் என்று கருதிய காந்தி அந்த திட்டத்தை அடியோடு எதிர்த்தார். இந்த மாதிரி தீண்டத்தகாதவருக்கு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, அவங்களாம் தனி தொகுதி கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தீண்டாமை வந்து கண்டினியூஸாக வந்து எல்லாம் ஃபாலோ ஆகிடும், நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஆனால் அம்பேத்கரும் ஜின்னாவும் தனி தொகுதி திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. யார்? அம்பேத்கரும் ஜின்னாவும் இந்த தீண்டத்தகாதவருக்கு கொடுக்கக்கூடிய தனி தொகுதி திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. இந்திய தலைவர்களுக்கிடையே இது பற்றின கருத்து உடன்பாடு இன்மையால் சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்புகள் பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு செய்யும் என்று அறிவித்தார் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. பாருங்கள், இந்த மாதிரி 2வது மாநாட்டுக்கு யார் பிரதமர் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு. ஓகேவா? ராம்சே மெக்டொனால்டு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், அதன் விளைவே வகுப்புவாத தீர்மானம் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க, யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் பிரதமர் தலைமையேற்றார். 2வது வட்ட மேஜை மாநாட்டுக்கு 1931 செப்டம்பர் 7லேருந்து டிசம்பர் 7 வரைக்கும் நடந்திருக்கும். யார் வந்து தலைமை தாங்குறாங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர். அப்பையும் வந்து ராம்சே மெக்டொனால்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெல்லிங்டன் வந்து வருவார். அது நான் எதுக்கு வருவாருன்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி, பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறாத வரை வகுப்புவாத பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு காந்தி சொல்லியிருப்பார். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ராம்சே மெக்டொனால்டு என்ன அறிவிக்கிறாரு, பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு செய்யும், அதாவது சிறுபான்மையினருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்புகளை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கமே முடிவு செய்யும் அப்படின்ட்டு ராம்சே மெக்டொனால்டு வந்து சொல்கிறாரு. அதோட விளைவு தான் வகுப்பு தீர்வுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கம்யூனல் அவார்டு அப்படின்றாங்க. தனது மகத்தான முயற்சியில் தோல்வி கண்ட காந்தி தோல்வியை ஏற்றுக்கொண்டு வெறுங்கையோடு இந்தியா திரும்பினார். எப்போ? செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வெறுங்கையோட காந்தி ரிட்டர்ன் வந்து போகிறார். ஓகேவா? என்னடா அது இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறாரு. காந்தியின் தோல்வியை மகத்துவமான தோல்வி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வர்ணிச்சிருக்கிறார். யாருன்னா CF ஆண்ட்ரூஸ். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, காந்தியோட தோல்வி வந்து ஒரு மகத்துவமான தோல்வி அப்படின்னு சொல்லி CF ஆண்ட்ரூஸ் வந்து சொல்லியிருக்காரு. முதல் வட்ட மேஜை மாநாட்டை விட 2வது வட்ட மேஜை மாநாடு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த மாநாடு துவங்கிய போது முற்போக்கு தொழில் கட்சி அரசாங்கத்துக்கு பதில் பிற்போக்கு டோரி கட்சி ஆட்சியில் இருந்தது. புதிதாக நியமிக்கப்பட்ட வைஸ்ராய் வில்லிங்டன் பிரபு, பார்த்தீங்களா வந்துருச்சாங்க வில்லிங்டன் பிரபு, அதை தான் நான் சொன்னேன். இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட வைஸ்ராய் வில்லிங்டன் பிரபு காங்கிரஸை ஒடுக்கி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா 1931 மார்ச் 5 காந்திக்கு இர்வினுக்கும் ஒப்பந்தம் நடக்கும். ஓகேவா? ஒப்பந்தம் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இர்வினை வந்து மாற்றிடுவாங்க. இந்திய வைஸ்ராயா இர்வினை வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வைஸ்ராய் யார் இருப்பாங்கன்னா வில்லிங்டன் பிரபு வந்துடுவார்.
ஓகேவா. வெலிங்டன் பிரபு வந்துருவார். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பார். 2ஆம் வட்ட மேஜை மாநாடப்போ வைஸ்ராய் யாருன்னா வெலிங்டன் பிரபு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம், சரி ஓகே 2ஆம் வட்ட மேஜை மாநாடு 1931 தான் நடந்தது, அப்போ 31 இருவின் தானே இருப்பார்னு நினச்சி நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து கரெக்டுன்னு போட்டு வந்துடுவோம். ஓகேவா. அப்போ 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டப்போ யார் வைஸ்ராய்னா வெலிங்டன் பிரபு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்துகிறார் யார், வெலிங்டன் பிரபு. அதே மாதிரி இந்திய விவகார செயலர் சாமுவேல் ஹோர் வந்து வகுப்புவாத பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கினார். பாருங்கள், இந்திய விவகார செயலராக யார் இருக்கிறாரு, சாமுவேல் ஹோர். ஓகேவா. இந்திய விவகார செயலராக சாமுவேல் ஹோர் இருக்கிறாரு. அவரும் வந்து வகுப்புவாத பிரச்சனையை வந்து சிக்கலாக்குறாரு. காந்தி மட்டும் காங்கிரஸின் தனி பிரதிநிதியாக கலந்து கொண்டதால் அவருக்கும் பிரதிநிதித்துவ பலம் இல்லாமல் போய்விட்டது. பாருங்கள், காந்தி மட்டும் போய் தனியாக கலந்துட்டனால அவருக்கு வந்து எந்த ஒரு பிரதிநிதித்துவ பலமும் இல்லாமல் போயிருதுன்றாங்க. இந்த மாநாட்டில் முதல் பெண்மணியாக கலந்து கொண்ட சரோஜினி நாயுடுவும் மாளவியாவும் வைஸ்ராயின் நியமன உறுப்பினர்கள். பாருங்கள், வைஸ்ராயோட நியமன உறுப்பினர்களாக இவங்களும் வந்து கலந்துருக்கிறாங்க. யார் யார், நம்ம பெண்மணி சரோஜினி நாயுடு அம்மையார், காந்தி கூட சரோஜினி நாயுடு அம்மையாரும் மதன் மோகன் மாளவியாவும் வந்து கலந்துருக்கிறாங்க. தனி பிரதிநிதியாக கலந்து கொண்ட காந்தி செய்த தவறு என்று குறிப்பிட்டுள்ளார் சிவை சிந்தாமணி. பார்த்தீங்களா, ஒரு தனி பிரதிநிதியாக வந்து கலந்துக்கிட்டது காந்தி செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இந்த சிவை சிந்தாமணி சொல்கிறாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் மாநாட்டின் முடிவில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டன, அதே மாதிரி போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. ஆனால் 2வது மாநாட்டோட முடிவில் சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் துவக்கப்பட்டது. பார்த்தீங்களா, சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி மறுபடியும் கையில் எடுக்கிறார். என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தத்தப்போ இந்த மாதிரி சொல்லிட்டார். ஓகேவா. முதல் மாநாட்டோட முடிவில் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்கள் வந்து பேக் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாரு காந்தி. ஓகே, நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, ஸோ அதனால் நாங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்கள் வந்து நடத்தாமல் நாங்கள் வந்து பேக் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் 2வது வட்ட மேஜை மாநாட்டில் காந்திக்கு அகைன்ஸ்டாக இருக்கனால காந்தி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நான் மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு 1932 ஜனவரி 3ஆம் தேதி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறார். ஓகேவா. எப்போ, 1932 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறார். ஓகேவா. இந்த ஜனவரி 3ஆம் தேதிலாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டுப்பா. ஏன்னா வேலு நாச்சியாரோட பர்த்டே அப்போ தான் வரும், வீரபாண்டிய கட்டபொம்மனோட பர்த்டே அப்போ தான் வரும், அதுக்கப்புறம் சாவித்ரிபா பூலேன்னு நினைக்கிறேன், அவங்களோட பர்த்டேலாம் இந்த ஜனவரி 3 தான் வரும். ஓகேவா. சரி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மீண்டும் போராட்டம். இர்வின் பிரபுவுக்கு பின் வைஸ்ராயாக வந்த வெலிங்டன் பிரபு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கைவிட்டார், அடக்குமுறையை கையாண்டார். ஐக்கிய மாகாணத்தில் வரிகோடா கிளர்ச்சியில் ஈடுபட்ட நேரு, ஷெர்வானி, புருஷோத்தம் தாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கைது செஞ்சிடறாங்க. தாண்டன், இவங்க எல்லாத்தையும் வந்து கைது செஞ்சிடறாங்க. வங்காளத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அடக்கப்பட்டன. பார்த்தீங்களா, கடுமையாகன்ட்டு வரும். ஓகேவா. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் வந்து கான் அப்துல் காபர் கான் கமிஷனர் நடத்திய தர்பாரில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக கைது செய்யப்படார். பார்த்தீங்களா, வடமேற்கு எல்லைன்னு வந்துட்டாலே கான் அப்துல் காபர் கானை போட்டுருணும். ஓகேவா. கான் அப்துல் காபர் கான் வந்து கமிஷனர் நடத்திய அந்த தர்பாரில் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக அவரையும் கைது செஞ்சிடறாங்க. அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்த அவரது தொண்டர்களை மிருகத்தனமாக தாக்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கான் அப்துல் காபர் கானை வந்து கைது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களையும் பிடிச்சி அடித்து போட்டுடுறாங்க. ஈவிரக்கமின்றி சுடப்பட்டனர். பாருங்கள், துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுட்டுருக்காங்க. இவை யாவும் காந்தி லண்டனில் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது நிகழ்ந்தவையாகும் அப்படின்றாங்க. பாருங்கள், காந்தி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்கிறப்ப இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், காந்தி இந்தியா திரும்பியவுடன். ஓகேவா. காந்தி வந்து இந்தியா திரும்பியவுடன் இந்தியாவில் அத்துமீறல்கள் பற்றி அறிந்தார். அவர் வைசிராயை சந்திக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. வைசிராய் காந்தியை சந்திக்க விரும்பவில்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டாக இருப்பார். யார், நம்ம வெல்லிங்டன். அவர் வந்து கண்டுக்கவே மாட்டார் காந்தியை. ஏன்னா காந்தியோட அந்த காந்தினுக்கும் இர்வினுக்கும் நடந்த அந்த ஒப்பந்தத்தையே வந்து அவர் வந்து மீறிட்டார். ஓகேவா. இதுக்கு மேலே அந்த ஒப்பந்தம்லாம் நிராகரிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுவார். காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் துவக்குவதாக தீர்மானித்தார். எப்போ, 1932 ஜனவரி 3 இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா. அதனால் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அரசாங்கம் 4 நெருக்கடி சட்டங்களை பிறப்பித்து போராட்டத்தை அடக்க துணிந்தது. பாருங்கள், 4 நெருக்கடி சட்டங்களை போட்டு இந்த மாதிரி போராட்டத்தை அடக்க பார்க்குறாங்க. யார், நம்ம வெல்லிங்டனோட இவர். ஓகேவா. வெல்லிங்டன் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. போராட்டம் புதுப்பிக்கப்பட்ட மறுநாளே காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், இப்போ வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இந்த மாதிரி போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தை. ஓகேவா.
ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அடுத்த நாளே வந்து இருவின்ன்றேன் வெலிங்டன் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி உள்ளே போட்டுறாரு. நீ இருந்தால் தான்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்ப, நான் உன்னையே பிடிச்சி உள்ளே போடுறேன் அப்படின்ட்டு நம்ம வெலிங்டன் என்ன பண்ணிடுறாரு, காந்தியை கைது செஞ்சு எரவாடா சிறையில் போய் அடைச்சிடுறாரு. காங்கிரஸ் சட்டவிரோதமான அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், காங்கிரஸ் வந்து ஒரு சட்டவிரோதமான அமைப்பு அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிடுறாங்க. கல்தூரி பாயும் கைது செய்யப்பட்டார். பாருங்கள், அது வந்து கஸ்தூரி பாயின்னு வரணும், இதில் கல்தூரி பாயின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. அலகாபாத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஜவஹர்லால் நேருவின் தாயார் சொரூபராணி போலீஸாரால் தாக்கப்பட்டு தலையில் காயம்ன்றார். பார்த்தீங்களா, அலகாபாத்தில் நேருவோட அம்மா வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்குறாங்க. யார், சொரூபராணி அப்படின்றவங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, சொரூபராணி அப்படின்றவங்க நேருவோட அம்மா பேர். ஓகேவா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவன் தலையிலே அடி வாங்கிட்டு இந்த மாதிரி காயத்தோடு இருக்கிறாங்க. காங்கிரஸ் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. காங்கிரஸ் சார்பாக சொத்துக்கள் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சிடறாங்க. காங்கிரஸ்காரர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன அல்லது கைப்பற்றப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சென்னை ரட்டன் கடை தெருவில், ஓகேவா, சென்னையில் ரட்டன் பஜார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், ரத்தன் பஜார், ரட்டன் கிடையாது, ரத்தன் பஜார் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, சென்னையில் ரத்தன் பஜார் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த திருமணி ருக்குமணி லட்சுமிபதி வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். பார்த்தீங்களா, இந்த ருக்குமணி லட்சுமிபதியும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள். ஏன்னா உப்பு சட்டத்தை மீறியதற்காக முதலில் அபராதம் கட்டிய பெண்மணி யாருன்னா இந்த ருக்குமணி லட்சுமிபதி தான். ஓகேவா, இவங்களும் ஒரு முக்கியமான ஆள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டம் போலீஸாரால் கலைக்கப்பட்டது. கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் கூடுது, அதுவுமே போலீஸால் வந்து கிளச்சிட்றாங்க. கூட்டத்துக்கு தலைமை வகித்த திருமதி நெல்லி சென்குப்தா கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றார். பார்த்தீங்களா, யார், கல்கத்தாவில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்க, நெல்லி சென்குப்தா. எப்போ, 1933 வந்து நெல்லி சென்குப்தா வந்து இந்த மாதிரி தலைமை தாங்கியிருப்பாங்க. எப்போ, 1933 நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 3 பெண் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. 1917 அன்னி பெசன்ட் எங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க. 1925 யார், நம்ம சரோஜினி நாயுடு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. எங்கே, கான்பூரில். ஓகேவா, அடுத்தது 1933 இது வந்து யார், நெல்லி சென்குப்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா கல்கத்தா. ஓகேவா, இது 3மே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள். பல பிரதிநிதிகள், ஓகேவா, பல பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டனர். போராட்டம் துவக்கிய 6 மாதங்களில் 1,20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைதானார்கள். அரசாங்கத்தின் அரக்கத்தனமான அடக்குமுறையை மீறி மக்கள் சட்ட மறுப்பு போராட்டத்தில் தீரத்துடன் ஈடுபட்டனர். பார்த்தீங்களா, இந்த கடுமையான அடக்குமுறையும் மீறி மக்கள் வந்து இந்த மாதிரி ஈடுபடுறாங்க. பாருங்கள், 1933 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார், நெல்லி சென்குப்தா. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1917, 1925, 1933 மூணுக்குமே பாருங்கள் 8 வருஷம் டிஃப்ரெண்ட். இதுக்கு 8 வருஷம் டிஃப்ரெண்ட், இதுக்கு 8 வருஷம் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கல்கத்தா, இது மட்டும் பார்த்தீங்கன்னா கான்பூர். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வகுப்புவாரி தீர்வு. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கையில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு தனது வகுப்புவாத தீர்வை வந்து வெளியிடுறாரு. எப்போ, ஆகஸ்ட் மாதம் 1932 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன போட்டிருக்கோம், ஆகஸ்ட் மாதம் 32ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1932 16ஆம் தேதி. ஓகேவா, ஆகஸ்ட்டு 16. ஓகேவா, ஆகஸ்ட் 16 1932 வகுப்புவாத தீர்மானத்தை வந்து வெளியிடுவார். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னா 17ஆம் தேதி தான் வரும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். 2வது வட்டமேஜை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பற்றி இந்திய தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமையால் பிரிட்டிஷ் பிரதமர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறார். அதுதான் அந்த வகுப்புவாத தீர்மானம். ஓகேவா, எப்போ, ஆகஸ்ட் 16 1932. ஓகேவா, நீங்கள் ஓல்டு புக்கில் இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. முஸ்லீம்கள், இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர், சீக்கியர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும். தனி தொகுதிகள் இடம்பெறாத பிற தகுதியுடைய வாக்காளர்கள் பொது தொகுதியில் வாக்களிப்பர். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இதில் வந்து சொல்கிறாங்க. யார், நம்ம ராம்சே மெக்டொனால்டு வெளியிட்ட அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. எந்த அறிக்கை, இந்த வகுப்புவாத தீர்மானத்தை அறிக்கை. ஓகேவா, அடுத்தது பம்பாய் பல வகை உறுப்பினர் தொகுதிகள், சிலவற்றில் மராத்தியர்களுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படும். பார்த்தீங்களா, பம்பாயில் ஒரு கொஞ்சம் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இடத்துல வந்து மராத்தியர்களுக்கு தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கான தனி தொகுதியில் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. டிப்ரெஸ்டு கிளாஸஸ், ஓகேவா, அவங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்றாங்க.
ஆங்கிலோ இந்தியர்கள் தங்களது வகுப்பு வாரியாகவே வாக்களிப்பர். பாருங்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து வகுப்பு வாரியாகவே நீங்கள் வாக்களிச்சிக்கலாம், அதையும் சொல்கிறாங்க. வர்த்தகம், தொழில், தோட்டத் தொழில் ஆகியவற்றுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்பு தீர்வு இந்திய சமுதாயங்களுக்கு இடையே புகுத்தப்பட்ட வெறுப்பு தீர்வாகும் அப்படின்றாங்க. என்னது அந்த வகுப்புவாத தீர்மானம் வந்து இந்த மாதிரி வந்து இந்திய சமுதாயங்களுக்கு இடையே புகுத்தப்பட்ட ஒரு வெறுப்பு தீர்மானம் தான் அந்த வகுப்புவாத தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெறுப்பையும் பரஸ்பர வெறுப்பையும் அவநம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய தீர்வாகும்ன்றாங்க. இந்த தீர்வின்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு விடுவார் அப்படின்றாங்க. பாருங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இந்துக்கள்கிட்ட நிரந்தரமாக பிரிஞ்சு செயல்படுவாங்க அப்படின்றாங்க. சமயம், வகுப்பு, இனம், தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டால் இந்தியாவின் ஒருமைப்பாடும் பல வகுப்பார் இடையே நிலவ வேண்டிய ஒற்றுமையும் சீர்குலைந்துவிடும். தனி பிரதிநிதித்துவம் கோராத கிறிஸ்துவர்களும் பெண்களும் கூட இடஒதுக்கீடு செய்தது விஷமத்தனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்களும் ஐரோப்பியர்களுக்கும் தனி தொகுதியில் அளிக்கப்படுவதால் வங்காளத்தின் மண்ணின் மைந்தர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவர். இத்தகைய அச்சங்கள் இந்தியர்களிடையே எழுந்தன. பாருங்கள், இந்த மாதிரி பயம்லாம் இந்தியர்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றாங்க. வங்காளத்திலும் பஞ்சாபிலும் அதுக்கப்புறம் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களுக்கு இந்த வகுப்பு தீர்வு மாபெரும் அநீதி இழைத்து விட்டது என குறிப்பிட்டுள்ளார் CY சிந்தாமணி. என்ன சொல்கிறாரு, வங்காளத்திலையும் பஞ்சாப்லையும் சிறுபான்மையினராக இருந்த இந்துக்களுக்கு இந்த வகுப்புவாத தீர்மானம் வந்து ஒரு ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அநீதி இழைச்சிருச்சு அப்படின்னு CY சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வகுப்பு தீர்வு நடைமுறைப்படுத்தப்படுமானால் சிறுபான்மையினருக்கும் பிறருக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ராம்சே மெக்டொனால்டோட வகுப்பு தீர்வு நாட்டு பிரிவினையின் விதைகளை தன்னகத்தே தாங்கி கொண்டிருந்தது எனலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. ஒரு நாடே பிரியறதுக்கு காரணமாக இருக்குது, அதுக்கான விதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராம்சே மெக்டொனால்டோட அந்த வகுப்புவாத தீர்மானத்தை. ஓகேவா. 1932 ஆகஸ்ட் மாதம் 16 அந்த வகுப்புவாத தீர்மானத்தை சொல்லுவார். பட் அறிவிச்சது எப்போ? ஆகஸ்ட் மாதம் 14 அறிவிச்சிருவார். அடுத்து பாருங்கள், பூனா உடன்பாடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த பூனா ஃபேக்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. பாருங்கள், மெக்டொனால்டின் வகுப்புவாத தீர்வு இந்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எரவாடா சிறையில் இருந்த காந்தி தனது உயிரை பணயம் வைத்தாவது வகுப்பு தீர்வை எதிர்ப்பதென்று முடிவு செய்தார். காந்தி பிரிட்டிஷ் பிரதமருக்கு எழுதிய கடிதத்துக்கு வந்த பதிலில் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி காந்தி எடுத்திருக்கும் முடிவு உள்நோக்கமுடையது என்று குறிப்பிட்டிருந்தது. எப்போ? அதாவது காந்தி எடுத்திருக்க முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கும் நோக்கத்தோடு தாழ்த்தப்பட்டோருக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இது தவிர்க்கப்பட வேண்டிய திணிப்பு என கருதி காந்திக்கு எதிராக காந்தி, ஓகேவா, இது வந்து தேவையில்லாத நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்துக்களும் ரொம்ப பாதிப்படைவாங்க, இந்துக்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆவாங்க, அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார். எப்போ? இந்த மாதிரி வந்து 1932 செப்டம்பர் மாதம் 20 இந்த மாதிரி சொல்கிறார். நான் இனிமேல் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தியோட உண்ணாவிரதம் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான இந்தியர்களின் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. அதனால் மதன் மோகன் மாளவியா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரதான இந்து தலைவர்கள் வந்து பூனாவில் கூடுறாங்க. ஓகேவா. இந்து தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பூனாவில் கூடி நம்ம எப்படியாவது காந்தியை வந்து போய் பார்க்கணும்பா, இல்லைனா அவர் உயிருக்கு ரொம்ப டேஞ்சரு, அவர் எப்படியாவது இந்த இதில் நம்ம வந்து சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் ஜெயிலுக்கு போய் பார்க்குறாங்க. யார் யார்? மதன் மோகன் மாளவியா, தேஜ் பகதூர் சாப்பூர், ராஜேந்திர பிரசாத், அம்ரித்லால் தர்கார், அதுக்கப்புறம் ராஜகோபால் ஆச்சாரி, பிர்லா வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு, அதுக்கப்புறம் குன்ஸ்ரு, அம்பேத்கர், MC ராஜா, இவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி பார்த்து பேசுகிறாங்க. யார்? காந்திகிட்ட எல்லாருமே போய் எல்லாம் கலந்து சந்திச்சுக்கிறாங்க. அந்த உடன்பாட்டுக்கு பேர் தான் பூனா உடன்பாடு, பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ? 1932 செப்டம்பர் மாதம் 24. ஓகேவா. ரொம்ப 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 முக்கியம், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து 26 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. 26 கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், காந்தி அந்த உடன்பாட்டுக்கு பேர் தான் பூனா ஃபேக்ட். காந்தி தாழ்த்தப்பட்டோர் தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் ஆகியோருக்கு உடன்பாடான பூனா உடன்பாடு ஒரே சமயத்தில் லண்டனிலும் டெல்லியிலும் 1932 செப்டம்பர் 26 அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 26 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. எப்போ? செப்டம்பர் 26 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? பூனா ஃபேக்ட் செப்டம்பர் மாதம் 24 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் பார்த்துக்கணும், இந்த புக்கில் இருக்கிறதையும் பார்த்துக்கணும். ஆனால் ஸ்கூல் புக்னால் நீங்கள் மார்க் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செப்டம்பர் 24 பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுதான் நம்மளுக்கு சேஃப்.
பாருங்கள். ஆனால் 2 இடத்துலையும் ஒரே டைமில் எப்போ அறிவிச்சாங்கன்னா செப்டம்பர் 26. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பூனா உடன்பாடு வந்து ஒரே சமயத்தில் லண்டன்லையும் டெல்லியிலையும் வந்து அறிவிக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 26 அன்று சராசரியாக மாலை 5:15 மணிக்கு காந்தி தனது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார் அப்படின்றாங்க. ஓகேவா, காந்தி அவரோட உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த பூனா உடன்பாட்டில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுவாங்க. ஓகேவா, அம்பேத்கர் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் வந்து போடுவாங்க. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு நடக்கும்? காந்திக்கும், ஓகேவா, காந்திக்கும் விசஸ் அம்பேத்கர். ஓகேவா, அம்பேத்கருக்கும் தான் நடக்கும். அம்பேத்கர் சார்பாக யார் சைன் பண்ணுவாங்க இந்த பூனா ஃபேக்டில்? இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுவார். ஓகேவா, இரட்டைமலை சீனிவாசன் சைன் பண்ணுவார். அதே மாதிரி காந்தி சார்பாக அந்த பூனா ஒப்பந்தத்தில் யார் சைன் பண்ணுவாங்கன்னா மதன் மோகன் மாளவியா சைன் பண்ணுவாங்க. ஓகேவா, மதன் மோகன் மாளவியா வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் புக்கில் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள், பூனா உடன்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கலாம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தனி தொகுதிகள் இருக்காது. பிற இந்துக்களைப் போலவே பொது தொகுதிகளிலும் வாக்களிப்பாங்க. பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டவருக்கென குறிப்பிடப்பட்ட இடங்கள் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்றாங்க. பாருங்கள், பொது தொகுதிகளிலும் தாழ்த்தப்பட்ட இடங்களுக்கான இது வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் தாழ்த்தப்பட்டோர் 4 வேட்பாளர்களை தங்களுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுப்பார். பார்த்தீங்களா, ஒரு இடத்துலையும் ஒதுக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து தாழ்த்தப்பட்டோர் வந்து ஒரு 4 வேட்பாளரை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு அளிக்கப்படும் வேட்பாளர் தேர்வு பற்றிய தொடக்க தேர்தல்களை 5 ஆண்டு வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, பிரைமரி எலெக்ஷன் வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு உள்ளாட்சி மன்றங்களிலும் பொதுப்பணிகளிலும் போதிய இடங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைய சூழ்நிலைகளில் பூனா உடன்பாடு பாராட்டத்தக்க சமரச சாசனமாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மக்களிடையே அது பரவலான வரவேற்பை பெற்றது. காந்தி மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக காந்தி எழுப்பிய குரல் இந்துக்களின் செவிசாய்த்தனர் அப்படின்றாங்க. தீண்டத்தகாதோர் என்று கருதப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் இந்தியாவில் அரிஜன கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்தியாவில் அரிஜன கடவுளோட குழந்தைகள் தான் இந்த தீண்டத்தகாதோர்கள் அப்படின்னு கருதுகிறாங்க. நூற்றுக்கணக்கான கோயில்கள் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டன. பாருங்கள், நூற்றுக்கணக்கான கோயில்கள் வந்து அவருக்கு திறந்து விடுறாங்க. யாருக்கு? ஹரிஜன் மக்களுக்கு. அவர்களது உயர்வுக்காக பாடுபடுவதற்கென ஹரிஜன சேவா சங்கம் அப்படின்றத ஒன்று தோற்றுவிக்கிறார். யார்? நம்ம காந்தி தான் தோற்றுவிப்பார். தீண்டாமை ஒழிப்பு. பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு பணியும் பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து மேற்கொள்கிறாங்க. ஹரிஜன் என்ற பெயரில் காந்தி ஒரு பத்திரிகையை நடத்தினார். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுவும் ஒரு PYQ தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஹரிஜன், ஓகேவா, ஹரிஜன் என்ற பத்திரிகையை யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா நம்ம காந்தி தான் நடத்தியிருப்பார். ஓகேவா, தீண்டத்தகாதவர்களோட நன்மைக்காக நடத்தினது தான் காந்தி. அதே மாதிரி தீண்டத்தகாதவர்களை காந்தி எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஹரிஜன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, தீண்டத்தகாதவர்களை காந்தி எவ்வாறு அழைத்தார்? ஹரிஜன்கள் என்று அழைத்தார். அதையும் பார்த்துக்கணும். எனினும் பூனா உடன்பாட்டில் காணப்பட்ட சில குறைபாடுகள் சுட்டி காட்டப்பட்டன அப்படின்றாங்க. பாருங்கள், பூனா உடன்பாட்டிலையும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றாங்க. வகுப்புவாத தீர்வின்படி தாழ்த்தப்பட்டோருக்கு 71 இடங்கள் தான் கிடைக்க வேண்டும். ஆனால் பூனா உடன்பாட்டின்படி அவர்களுக்கு 148 இடத்த கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆல்ரெடி 1 மடங்காக இருக்கிறது இன்னொரு மடங்கு. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்கு இதில் இருக்குது. 1 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா, 71 இருந்தது 148 மாறி இருக்குது. ஓகேவா, 71 இருக்கிறது 148 மாறி இருக்குது. பாருங்கள், இவ்வளவு உடன்பாட்டின்படி விளைவாக இந்த எவ்வளோ மாறிக்கின்றதை பார்த்துக்கோங்க. இதுவும் கூற்று காரணத்தில் வைக்கலாம். ஸோ நல்லா டெப்த்தாக பார்த்துக்கோங்க. இவ்வுடன்பாட்டின் விளைவாக தனி தொகுதிகளுக்கு முடிவு கட்டப்படவில்லை. மாறாக அவை ஏதோ ஒரு வடிவில் நிலைபெறவே செய்தன. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு நேரடி தொடர்பில்லாத வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்காக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தும் போராட்டத்தை திசை திருப்பி இருக்க வேண்டாம் என்று சிலர் கருதினர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து காந்தி வந்து இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி தொகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்துக்களின் அரசியல் சக்தி குறைந்து விட்டது. எனவே அந்த நோயை விட அதற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் திருப்திப்படுத்துவதற்காகவே செய்து கொள்ளப்பட்ட சமனற்ற சமரசம் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிற்று அப்படின்றாங்க. அன்இக்குவல் காம்ப்ரமைஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா தனி தொகுதி வந்து தீண்டாமைப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்துக்களும் பெருசாக வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் வந்து காந்தி வந்து அதை எதிர்த்திருப்பார்.
அடுத்தது வங்காளத்திலும் பஞ்சாபிலும் பெரும்பான்மையினராக இருந்த இந்துக்கள் இந்த உடன்பாட்டால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்துக்கள் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு இந்த உடன்பாடு ஒரு ரொம்ப டேமேஜ் தருது. இந்து சமுதாயம் முழுவதுமே இந்த உடன்பாட்டால் பாதிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்துக்கள் வந்து இந்த உடன்பாட்டால் ரொம்ப பெருசாக வந்து பாதிக்கிறாங்க. காந்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக இது பயன்படுத்தப்பட்டதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி டிஜி டெண்டுல்கர் அப்படின்றவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, காந்தியோட உயிரை காப்பாற்றினது மட்டும்தான் வந்து இந்த வகுப்பாத தீர்மானம், இந்த பூனா ஃபேக்ட்டு, மற்றபடி பூனா ஃபேக்டில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஜி டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. இதை வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 3ஆம் வட்டமேஜை மாநாடு நடக்குது. ஓகேவா, எப்போ 3ஆம் வட்டமேஜை மாநாடு நடக்குது? 1932 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வட்டமேஜை மாநாடு நடக்குது. 1932 காலகட்டத்தில் இந்திய தலைவர்கள் வகுப்புவாத சிக்கலை தீர்ப்பதிலும் பலவீனப்பட்டு போன சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்துவதிலும் ஈடுபட்டிருந்த போது 3ஆம் வட்டமேஜை மாநாடு கூட்டப்பட்டது. அது வந்து 1932 நவம்பர் 17லிருந்து டிசம்பர் 24 வரைக்கும் நடந்தது. அந்த தொகுதிக்கு 46 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் மட்டுமே பிரதிநிதிகளாக கலந்து கொள்ளப்பட்டனர். பார்த்தீங்களா, காங்கிரஸ்லேருந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க. 46 பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் மட்டும்தான் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க நீங்கள் படித்து வச்சுக்கணும். செகண்டில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க நீங்கள் படித்து வச்சுக்கணும். தேர்டு வட்டமேஜை மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துருக்காங்கன்றதை நீங்கள் கம்பல்சரி படித்து வச்சுக்கிட்டே ஆகணும். ஸோ பார்த்துக்கோங்க. தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 46 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள். ஓகேவா, காங்கிரஸ் இதில் கலந்து கொள்ளவில்லை. 2வது வட்டமேஜை மாநாட்டின் போது அமைக்கப்பட்ட துணைக்குழுக்களின் அறிக்கைகள் பற்றிய விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக பாதுகாப்பு விதிகள், கூட்டாட்சியின் மன்னர் மாநிலங்கள் இணைக்கப்படுவதற்கான நிபந்தனைகள், எஞ்சியுள்ள அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிப்பது ஆகிய பிரச்சனைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, எஞ்சியுள்ள அதிகாரங்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும், அதாவது மத்திய இடத்துல கொடுக்கணுமா இல்லை மாநிலங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 3 வட்டமேஜை மாநாடுகளும் வீண் முயற்சிகள் என கூற முடியாது. ஓகேவா, 3 வட்டமேஜை மாநாடுகளும் ஒரு வீணாக போன முயற்சி அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்திய கூட்டாட்சி, ஓகேவா, இந்திய கூட்டாட்சி சட்டமன்றம், நீதிமன்றம், மன்னர் மாநிலங்கள் இணைவது போன்ற பல அரசியல் சட்ட பிரச்சனைகள் பற்றின முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஓகேவா, இதில் இந்த 3 வட்டமேஜை மாநாட்டிலையும் அதே மாதிரி இந்த முடிவுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த 3 வட்டமேஜை மாநாடு சார்பாகவும் ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா 1933 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கிறாங்க. எது, இந்த வெள்ளை அறிக்கைன்றது என்னது, 1930, 31, 32 இந்த 3 வருஷமும் 3 வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். அந்த 3 வட்டமேஜை மாநாட்டோட ரிப்போர்ட் பேர் தான் அந்த வெள்ளை அறிக்கைன்றது. அந்த வெள்ளை அறிக்கையை 1933 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேவா, அந்த வெள்ளை அறிக்கை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது தான் 1935 ஆக்ட். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியம்பா. இப்போ தெரியுதா 1935 ஆக்ட் எப்படி வந்ததுன்னு? ஸோ அந்த கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, இந்த வெள்ளை அறிக்கையோட அடிப்படையில் வந்தது தான் 1935 அரசாங்க சட்டம். அடுத்து பாருங்கள், போராட்டம் நிறுத்தப்பட்டது. போராட்டம் ஏன் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரசாங்கத்தின் அடக்குமுறையை மீறி சட்டமறுப்பு இயக்கம் நீடித்தது. போராட்டம் மீண்டும் துவக்கப்பட்ட ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் 1933 ஜனவரி 4 தொண்டர்கள் இந்த மாதிரி வந்து கொண்டாடியிருப்பாங்க. ஜனவரி 4ஆம் தேதி 1933 தொண்டர்கள் தாக்கப்பட்டனர். பாருங்கள், தொண்டர்கள்லாம் தாக்கப்படுறாங்க, கைது செய்யப்பட்டார்கள். கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் போலீஸ் தாக்குதலோடு கலைக்கப்பட்டது. பாருங்கள், கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி போலீஸ் தாக்குதலோடு கலைக்கப்பட்டது. எப்போ, மார்ச் மாதம் 31ஆம் தேதி. யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? 1933 நெல்லி சென்குப்தா அப்படின்றவங்க தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெல்லி சென்குப்தா தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்தது, சிறைக்குள்ளே இருந்த காந்தி சுயசுத்திக்கு 21 நாள் உண்ணாவிரதத்தை துவக்கினார். பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 21 நாள் உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உண்ணாவிரதத்தை துவங்கி அன்றே அவர் விடுவிக்கப்பட்டார். உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணவுடனே அவர் வந்து இந்த மாதிரி ஜெயிலேருந்து விட்டுறாங்க. ஓகேவா, போராட்டத்தை 3 மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறார். இந்த மாதிரி போராட்டத்தை வந்து ஒரு 3 மாதம் வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாரு. காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியை பூனாவில் சந்தித்து பேசினர். எப்போ, ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த மாதிரி பூனாவில் சந்தித்து பேசுகிறாங்க. வைசிராயை சந்திக்க முடியாமையால்
தனி மனித சத்தியாகிரகத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு காந்தி வந்து முடிவு பண்ணுறாரு. காந்தி வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டதை, அதாவது ஆகஸ்ட் 1 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 1933 ஆகஸ்டிலிருந்து 1934 மார்ச் வரை நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கானோர் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதாகினர். எத்தனை வருஷம் பாருங்கள், ஓகேவா? 1933லேருந்து 1934 ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தனி மனித சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இந்த மாதிரி கைது பண்ணுறாங்க. எல்லாரும் கைதாகிறாங்க. அவர்கள் அனைவரும் போலீஸாரின் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. தனி மனித சத்தியாகிரகம் வலுவிழந்ததால் காங்கிரஸ் 1934 மே 20 சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்திவிட்டது. பார்த்தீங்களா, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, 1934 மே மாதம் 20 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறுத்திடுறாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே நடக்குது. அடுத்தது பாருங்கள், காந்தி காங்கிரஸை விட்டு விலகி கொள்ள தீர்மானித்தார். பாருங்கள், காந்தி வந்து காங்கிரஸை விட்டு விலகிறதுக்கு தீர்மானிக்கிறாரு. அகிம்சை, கதர் தீண்டாமை, நூற்பு, வாக்குரிமை, அரசியல் பிரச்சனைகளுக்கு அறமுறைகளை பின்பற்றல் ஆகியவை பற்றி காந்திக்கு பிற முக்கிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸை விட்டு விலகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. பம்பாயில் ராஜேந்திர பிரசாத்தின் தலைமையில் கூடிய காங்கிரஸ் காந்தியின் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டது. பார்த்தீங்களா, காந்தியோட முடிவை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதாவது எப்போ நம்ம காங்கிரஸ் கூட்டம் வந்து பம்பாயில் வந்து ஒன்று நடக்குது, ஓகேவா? பம்பாயில் வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்குது 1934. ஓகேவா, 1934 ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. யார் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை தாங்குறாரு. பம்பாயில் நடக்குது, ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை தாங்குறாரு. ராஜேந்திர பிரசாத் அது வந்து தலைமை தாங்குறாரு. இந்த மாநாட்டை பார்த்து வச்சுக்கோங்க. 1934 காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். பம்பாயில் நடக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒரு சொன்ன பார்த்தோம் 1933 நெல்லி சென்குப்தா அப்படின்னு பார்த்தோம். எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். ஆனால் அது வந்து கிளஞ்சிருக்கும். அந்த மாநாடு போலீஸால் தாக்கப்பட்டு கிளஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 26 டு 28 வரைக்கும் நடக்குது. அதனால் இந்த முடிவை வந்து காந்தியோட இந்த முடிவை இந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்குது. காங்கிரஸ் காந்தியின் ஆலோசனைகளை கேட்ட பிறகு செயல்பட்டது அப்படின்றாங்க. காந்தி காங்கிரஸ்லேருந்து விலகினாலும் காந்தியோட அந்த ஆலோசனை கேட்டு தான் காங்கிரஸ் செயல்படுது அப்படின்றாங்க. மதிப்பீடு, சட்ட மறுப்பு இயக்கம் 1930 டு 34 இறுதி வரை போராடுவதற்காக துவக்கப்பட்டது. ஆனால் இடையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. ஏன்னா இடையில் நிறுத்திட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 3 காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 4 காந்தியை தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, 1932 மறுபடியும் ஜனவரி மாதம் 3 காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் ஜனவரி 4 வெல்லிங்டன் பிரபு என்ன பண்ணுவார், காந்தி தூக்கி ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவார். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகம் உண்மையான மக்கள் இயக்கமாக மலர்ந்தது. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு உவர்ப்பு சத்தை கொடுத்து காந்தி இந்த மாதிரி வந்து இர்வின் ஒப்பந்த நம்பிக்கையை வளர்த்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, இந்திய விடுதலை போராட்டத்துக்கு உவர்ப்பு சத்தை கொடுத்தது எது, நம்ம உப்பு சத்தியாகிரகம். ஆனால் காந்தி இர்வினோட ஒப்பந்தம் நம்பிக்கையை வளர்த்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக இல்லை அப்படின்றாங்க. தற்காலிக அரசாங்க அடக்குமுறை ஓய்ந்தும் போராட்டம் நிறுத்தப்பட்டதும் காந்தி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டதும் தான் அதோட சாதனைகள் அப்படின்றாங்க. ஓகேவா, காந்தி வந்து 2வது மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டது தான் அதோட சாதனை அப்படின்றாங்க. தனியே வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட காந்தியால் வகுப்புவாத பிரச்சனைகளும் தீர்வு காண முடியவில்லை. ஏன்னா அவர் தனியாக தான் போய் கலந்துக்கிறார். ஓகேவா, ஆனால் நம்ம இவங்க வந்து வெல்லிங்டனோட அந்த வைஸ்ராய் குழுவில் தான் வந்து இவங்க 2 பேர் போவாங்க. யார் மதன் மோகன் மாளவியாவும் நம்ம சரோஜினி நாயுடு அம்மையாரும் அவங்களோட குழுவில் சார்பாக போவாங்க. ஓகேவா, ஆனால் காந்தி வந்து தனியாக தான் போவார். அரசியல் சட்ட சலுகைகளையும் பெற இயலாமல் போயிற்று. இர்வினுக்கு பின் வைஸ்ராயாக வந்த வெல்லிங்டன் பிரபு கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையின் விளைவாக காந்தி மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை துவக்க வேண்டியதாயிற்று. எப்போ, 1932 ஜனவரி மாதம் 3 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவார். மெக்டொனால்டின் வகுப்பு தீர்வு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வைக்கப்பட வேண்டியதாயிற்று. பூனா உடன்பாடு தேசிய இயக்கத்தை திசை திருப்ப உதவியேற்ற ஒழிய வகுப்புவாத பிரச்சனையை தீர்க்கவில்லை. பூனா உடன்பாடு வந்து வகுப்புவாத பிரச்சனையை தீர்க்கலை அப்படின்றாங்க. 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் தனி பெரும் சாதனை 1935 இந்திய அரசாங்க சட்டத்துக்கான அடிப்படையை அமைச்சு கொடுத்ததுன்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா 3 வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். அதோட அறிக்கை தான் என்னது, வெள்ளை அறிக்கை, ஒயிட் ரிப்போர்ட்டு. ஓகேவா, வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கையோட பேரின்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க,
1935 ஆக்டை கொண்டுட்டு வருவாங்க. ஓகேவா? சரி பாருங்கள். அதே சமயம் மாநாடுகள் இந்திய வகுப்புவாத சிக்கலுக்கும் துபமிட்டதையும் மறப்பதற்கில்லை. நொண்டி கொண்டிருந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தனி மனித சத்தியாகிரகமும் காப்பாற்ற முடியாத நிலையில் காங்கிரஸ் போராட்டத்தை நிறுத்தியது. பார்த்தீங்களா? ஏன்னா காங்கிரஸ் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து நிறுத்திடுவாங்க. காந்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இது பண்ணுவார். என்ன அப்படின்னா நம்ம இந்த தனி மனித சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்தை காங்கிரஸ் வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. காந்தி காங்கிரஸை விட்டு வெளியேறிடுவார். அதனால் சட்ட மறுப்பு இயக்கம் விலையேதுமற்ற தோல்வி என கூறலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த இயக்கமும் போராட்டமும் வீண் முயற்சி கிடையாது, விளைவற்ற தோல்வியும் இல்லை, அவற்றின் வெளிப்படையான வெற்றியை விட உள்முக தாக்கமே வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம் அடக்கப்பட்டது, ஆனால் மக்களின் விடுதலை போராட்ட உணர்வு அடங்கவில்லை. பார்த்தீங்களா? விடுதலை உணர்வு வந்து அடங்கவும் இல்லை, அதுக்கப்புறம் அடக்கப்படவும் இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடங்கி ஒடுங்கி வைக்கப்பட்ட போராட்ட உணர்வு வெள்ளையின வெளியேறு இயக்கமாக விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்றாங்க. எப்போ? 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. ஓகேவா? இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையின வெளியேறு இயக்கம் நடக்கும். காந்தி வந்து செய்யலது செத்துமடி அப்படிம்பாங்க. ஓகேவா? அந்த போராட்டத்தில், அதாவது இப்போ அடக்கக்கூடிய போராட்டம் வெள்ளையின வெளியேறு இயக்கமாக நமக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா வட்டமேஜை மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனா ஃபேக்ட்டு, என்ன காந்தி இர்வின் ஒப்பந்தம், இது எல்லா டாப்பிக்கும் இதிலே கவர் ஆகுது. உப்பு சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சட்ட மறுப்பு இயக்கம், இது எல்லாத்துக்கும் கீழே வர்றது தான் இது எல்லாமே. ஓகேவா? சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு கீழே வர்றது தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். இது எதுவுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஓகேவா? எல்லாமே முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அங்கங்கே இந்த மாதிரி ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ராம்சே மெக்டொனால்டோட அந்த வகுப்புவாத தீர்மானம், அது எப்போ கொண்டு வந்தாங்க, அது எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தது, அப்புறம் காங்கிரஸ் மாநாடு பார்த்தோம் 1933 ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு, அதை ஏன் கிளச்சாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த கதை மாதிரியே அப்படியே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.